அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பாயிண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 865 நெருப்பு மலர்கள். ஞானியோட புக்கு தான் பேச போறாங்க ரமேஷ் இன்றைக்கு ஞானியோட புக்கு நெருப்பு மலர்கள். பேரே வித்தியாசமா இருந்தது. நெருப்பு மலர்கள் என்னதான் சொல்லியிருக்காருன்னு ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு பார்த்தேன் நான். ஆக்சுவலா அதுல ஞானியோட ஞானியோட புத்தகங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம பெருசா படிச்ச மாதிரி இல்லை, எனக்கு தெரியாது. பல புத்தகங்கள் எழுதியிருக்காருன்றது தெரியும், பட் படிக்கல. இப்படி ஒரு புத்தகத்தை ரமேஷ் செலக்ட் பண்ணியிருக்கிறான்றப்ப அவருக்கு பாராட்டுகள். இந்த புத்தகம் சுதந்திர பெண்ணியத்தை பத்தி தான் பேசுதுன்னு சொல்லி படிச்சேன் நான். பெண்ணியம் பத்தியும் சுதந்திர போராட்டத்துல, அதாவது பலருக்கு பல பெண்களை பத்தி வெளியில தெரியாத இருக்குது அப்படின்ற அந்த காரணத்தால அதை எடுத்து சொல்றாருன்றதுதான் எனக்கு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. அது உண்மையா இல்லையான்றத ரமேஷ் வந்த பிறகுதான் பார்ப்போம். வாங்க ரமேஷ், நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து அகரமாய் சிகரமாய் ஏற்றமாய் வாழ்வழித்த அன்னை தமிழே, நின்னை வணங்குகின்றேன். தங்கு தடையின்றி தமிழ் பேச நின் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாய். இலக்கிய ஆர்வலர்களே, எழுத்தாளர் நண்பர்களே, கவிஞர் பெருமக்களே, வலைதள தோழர்களே, அனைவருக்கும் இனிய பொல்மானை வணக்கத்தை மீண்டும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று நாம் சிந்தித்து இருக்கும் புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே அறிவு வளர்க்கும் ஆயுதமாம். அந்த புத்தகத்துல நெருப்பு மலர்கள் என்ற புத்தகம் திரு ஞானி அவர்கள் எழுதியது. ஐயா அவர்கள் ஸ்டீபன் சார் சொன்னது போல அதான் உண்மை. அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல நாம் அறியாத பல முகங்களை நமக்கு கொண்டாடுறாரு. நம்ம ஒரு சுதந்திர போராட்ட ஜான்சி ராணி லட்சுமி பாய், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பல முகங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் இல்லை, நிறைய பேர் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு இல்லாம நாட்டின் விடுதலைக்காக பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் பண்பட்டிருக்காங்க, அவங்க பேர்லாம் இந்த வெளியே வரல, அதை அவனை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த புத்தகத்தை எழுதினாரு. என் நண்பர் ஒருவர் எனக்கு புத்தகத்தை, நான் ஒரு பட்டிமண்டபத்துக்கு போகும்போது பரிசா கிடைச்சது. அதை வாங்கி படிச்சு என்னால மூடி வைக்க முடியல. சில நேரங்களில் என் கண்களில் கண்ணீர் துளிகள். அதாவது இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு முன்னேற்பாடாக அந்த காலத்திலே பெண்கள் பாடுபட்டு இருக்காங்க, ஒரு முன்னோட்டமா இருந்திருக்காங்கன்றத அவர் சொல்றாரு. அதனால முதல்ல நம்ம ஆசிரியரை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். 40 வருடங்களாக இதழியல், சமூக அரசியல், விமர்சனம், நாடகம், தொலைக்காட்சி, சிறுவர் வாழ்வியல் ஆகிய துறைகள் தீவிரமாக இயக்கி வந்தவர். பிபி சிங்கின் மொழிபெயர்ப்பாளராக 70க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பணியாற்றியவர். மேதா பட்கர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நிகில் சக்கரவர்த்தி, கிருஷ்ணயர், அஸ்கர் அலி, என்ஜினியர் நாகபூஷணம், பட்நாயக், தீஸ்தா தேவல் பாட் ஆகியோரின் மேடை பேச்சுக்களை நேரடியாக மொழிபெயர்த்தவர். நாடக மேதையான பாதல் சர்க்காரால் பயிற்றுவிக்கப்பட்ட ஞானி 1978 முதல் பரீட்சா என்ற நாடக குழுவை நடத்தினார். 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயற்றியுள்ளார். பெரியார் வாழ்க்கை பற்றிய 2.5 மணி நேர படத்தை ஐயா என்ற தலைப்பில் 2003 உருவாக்கினார். 40க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்களை 5 கதை பட தொகுதிகளாக இயக்கியுள்ளார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் நிருபராக பணியாற்றினார். இதழியல் செய்தி விமர்சன இதழ்கள் உருவாக காலகட்டத்திலே 1982 தீம் தருகிட என்ற இதழை நடத்தி முன்னேற செலுத்தினார். விசிட்டர் லென்ஸ், ஜூனியர் விகடன், இந்தியா டுடே, இந்தியா பல்வேறு இதழ்களில் எழுதியவர். ஜூனியர் போஸ்ட் இதழின் பொறுப்பாசிரியராக இருந்தவர். தொலைக்காட்சிக்கான முதல் இதழ் டிவி உலகம், சென்னை நகரத்துக்கான முதல் இதழ் 7 நாட்கள் ஆகியவை இவரது முயற்சிகள். சிறுவர் இதழியல் என்ற இடத்தில் 1999 சுட்டி விகடன் இதழை வடிவமைத்தவர் இவர்தான். 2016 தமிழில் மாணவர்களுக்கான முதல் இதழாக தினமலர் வெளியிடும் பட்டம் இதழை வடிவமைத்து உருவாக்கி அதன் ஆலோசகராக இருந்தவர். ஞானியின் கடைசி முயற்சி யூடியூப் சேனலில் ஓ பக்கங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞானியை நான் பார்த்ததுன்னா, எப்போதுமே காலையில அந்த விமர்சனம் ஒன்று இருக்கு. இப்ப எடுத்துட்டாங்க, அது அரசியல் விமர்சனம் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு சேனல்ல ஞானி இருப்பார். தனக்கு மனசுல பட்டதை அது வெளிப்படையாக ஒரு பொது நியூட்ரலா பேசக்கூடிய அதே மாதிரி டிவி விவாதங்கள்ல நிறைய பணியேற்றிருக்காரு. நல்லா கண்ணாடி போட்டுன்னு ஒரு காந்திய கதர் ஆடை தான் அணிஞ்சிருப்பாரு, அவர் நான் பார்த்திருக்கேன். அதனால அவர் 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 பேசுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நான் போறேன்.
வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணை மூலையில் முடங்கி போடுவதை வழக்கத்துக்கு விரோதமானது என்று இன்று நாம் கருதுகின்றோம். ஒரு காலத்தில் அதுதான் வழக்கமாக இருந்தது. அப்படி விலகி வீட்டிலேயே பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்று முழங்கினான் பாரதி. அவனும் அவனை போன்ற பலரும் கனவு கண்டது போல பல வீர பெண்கள் காலந்தோறும் உருவாகி பொந்தில் வைத்த அக்னி குஞ்சுகளாய் திகழ்ந்தார்கள். அக்னி குஞ்சுகளை காட்டிலோர் பொந்திடை வைத்தும் வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை. பல சாதாரண பெண்கள் தான் அசாதாரண வேலைகளை செய்திருக்கிறார்கள். இந்த அக்னி குஞ்சுகள் எரிந்த தடையை பல. ஆனால் நமது சரித்திர புத்தகங்களில் இவர்களின் பெயர் இல்லை, ஒலிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகச்சிலருக்கே ஓரிரு பக்கங்களோ நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். அவர்கள் யார் என்பதை நாம் பார்ப்போமா அப்படின்னு சொல்றார் ஆசிரியருடைய அந்த தலையங்கத்தை சொல்லிட்டு நான் போறேன். ஆங்கிலத்தில் வரலாற்றை குறிக்கும் சொல்லான ஹிஸ்டரி என்பது ஹிஸ்டோரி, அதாவது அவன் கதை என்பதிலிருந்து தான் உருவானது. வரலாற்றில் ஹர்ஸ்டோரிகளுக்கு இடமில்லை. ஆணை போல நடந்து கொள்கின்ற ஆணின் மதிப்பீடுகளை தனக்குள் உள்வாங்கிக் கொண்ட பெண்களுக்கே ஆண்களில் ஹிஸ்டரியில் இடம் தரப்பட்டது. ஹிஸ்டரியில் மற்ற பெண்களெல்லாம் ஹிஸ்டீரியா கேசுகளாக ஒதுக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் கலாச்சாரங்களும் இதுதான் பொது விதியாக இருந்து வருகிறது. விதிவிலக்காக ஓரிருவர் பேசப்பட்டாலும் அவருடைய முழு ஆளுமை சித்தரிக்கப்படாமல் வசதியாக ஏதேனும் ஒரு குணாம்சம் மட்டுமே பேசப்பட்டு வந்தது. சரித்திரத்தில் இப்படி தொலைக்கப்பட்டவர்களை பற்றி அறியும் வாய்ப்பு எனக்கு 1997 கிடைத்தது. அது இந்திய விடுதலையின் பொன்விழா ஆண்டானதால் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி தூர்தர்ஷனில் ஒரு தொடர் தயாரித்தேன். விடுதலை போராட்டம் எழுச்சி அடைந்த காலத்தில் கூடவே பெண்களின் சம உரிமைக்கான விழிப்புணர்வும் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. அதில் அனைத்திந்திய அளவில் காந்தியின் பங்கும், தமிழக அளவில் பெரியாரின் பங்கும், பொதுவாக இடதுசாரி இயக்கங்களின் பங்கும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. அனைத்திந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, பங்கேற்ற ஆண்கள் பற்றி விரிவான குறிப்புகள் இருந்த அளவுக்கு பெண்களை பற்றிய குறிப்பு பதிவு செய்யப்படவில்லை. கிடைத்த தகவலை கொண்டு கதை வடிவில் அப்போது உருவாக்கிய வேர்கள் தொடர் தூர்தர்ஷன் நேயர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதற்கு பின் 1999 சென்னை மகளிர் கிறித்துவ கல்லூரியில் வருடாந்திர கல்லூரி நாடகத்தை இயக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது இன்று பெண்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பல முன்னேற்றங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர்களை பற்றி ஒரு நாடகம் தயாரித்தேன். நாடகத்துக்கு சண்டைக்காரிகள் என்று பெயரிட்டிருந்தோம். அதற்கு கல்லூரி நிர்வாகம் சம்மதிக்கவில்லை. எனவே பெயர் இல்லாத தமிழ் நாடகம் என்று அறிவித்தோம். சரித்திரத்தில் பெயர் இல்லாமல் போனவர்களை பற்றி பெயர் இல்லாத தமிழ் நாடகம் என்று அதற்கு விளக்கம் கொடுத்தோம். மாற்றத்துக்காக குரல் எழுப்பும் பெண்களை வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சண்டைக்காரி என்று முத்திரை குத்தி ஒதுக்குவது நம் சமூக வழக்கம். ஆனால் அத்தகைய சண்டைக்காரிகள் இல்லை என்றால் இன்று காணும் மாற்றங்கள் பல வந்திருக்கவே முடியாது என்பது அந்த நாடகத்தின் உட்கருத்து. அடுத்து 2005 நெருப்பு மலர்கள் தொடரை அவல் விகடன் இதழில் எழுதும் வாய்ப்பு கிட்டியது. மனித சமத்துவத்துக்காக, தங்கள் உரிமைக்காக பெண்கள் போராடிய வரலாற்றின் வெவ்வேறு பரிணாமங்களை தொலைக்காட்சி தொடர், மேடை நாடகம், பத்திரிகை தொடர் என்று 3 ஊடகங்களில் விதவிதமான வடிவங்களில் செலுத்தும் ஆக்கப்பூர்வமான வாய்ப்பு கிடைத்த படைப்பாளி நான் மட்டும்தான். வரலாற்றில் பெண்களின் பங்கு பற்றிய பதிவுகள் மிக குறைவாக உள்ள சூழலில் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல அரிய தகவல்களை வெளிக்கொண்டிருக்கும் முன்னோடிகள் பலர். உமா சக்கரவர்த்தி, நீரதா தேசாய், சசி தரூர், என் லதா, மீரா கோசம்பி, சுமித் சர்க்கார், விபூதி பட்டேல், கெயில் ஓம்லட், ராதாகுமார், ராஜம் கிருஷ்ணன், வசந்தா கண்ணபிரான், ஆனந்தி, அம்பை, CS லட்சுமி என்ற இந்த பட்டியல் நீளுகிறது. இவர்கள் அனைவரும் நம் நன்றிக்குரியவர்கள். ஆனந்த விகடன் குழுமத்தில் சுமார் 30 ஆண்டுகளாக படைப்பாளியாகவும் ஊழியராகவும் மாறி மாறி தொடர்ந்து உறவு கொள்ளும் மகிழ்ச்சி எனக்கு சாத்தியமாக்கி கொண்டிருக்கும் திரு எஸ் பாலசுப்ரமணியம், திரு பா சீனிவாசன் ஆகியோருக்கு சிறப்பான ஓவியம் தீட்டிய நண்பர் அரசுக்கும் என் நன்றி. இதுதான் அவருடைய கதை. இப்போது அவர் சொல்லும் அந்த பெண்களை பற்றிய நான் போறேன். முதல்ல அவர் சொல்ற பெண்ணோட கதாபாத்திரம் பேர் பிரீத்தி. இந்த பிரீத்தின்றவங்க யாருன்னா, இந்த பிரீத்தி தான் நம் துணை கண்டத்தின் முதலில் சயனைடு பெண் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். சுதந்திர போராட்ட காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுவதில் 2 மாநிலங்கள் பங்கு வகித்தது. ஒன்று வங்காளம், 2வது பஞ்சாப். அத்தப்பட்ட வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிரீத்தி. இவர் இருந்த இடம் சிட்டகாங், வங்காளத்தில் இப்போது இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கு. சிட்டகாங் மாநிலத்துல 1911 பிறந்தார் அவர். இவர் அங்க உள்ளூர், அவருடைய அப்பா முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல ஒரு சாதாரண குமாஸ்தா வேலை செய்யறாரு.
நல்ல ஒழுக்கமானவர். தன்னுடைய மகளை ஒழுக்கமாக வளர்த்தார். அவர் தன்னுடைய மகளை ஒழுக்கமாக வளர்த்தாரு. பேருக்கு ஏத்த மாதிரி பிரீத்தியும் நல்ல புத்திசாலி, நல்ல படிப்பாளி, ஆங்கிலத்தில் நல்ல புலமை மட்டுமல்ல வங்காளத்தில் நல்ல புலமை பெற்றவர் அவர். அதனால அவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்துல இலக்கியத்துல ஹானர்ஸ் பட்டம் பெற்றார். அவர் வங்காள டெய்லி இரவு வங்காளத்திலும் ஆங்கிலத்திலும் டைரி எழுதும் பழக்கம் அவருக்கு இருந்தது. பிரீத்தி மாணவர் சம்பவத்துல உறுப்பினராக இருந்தாரு. அதுல சாஸ்திரி சங்கா என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புல அவர் சேர்ந்தார். இவருக்கு வந்து ஏற்கனவே இந்த விடுதலை போராட்ட உணர்ச்சி அவருக்கு இருந்தது. அந்த அந்த என்ன ஏன் வந்ததுன்றது பின்னாடி அவர் விளக்குறார் ஆசிரியர். அப்போ அங்க என்னன்னா அந்த மாணவிகளுக்கு சிலம்பும் வாழ்வீச்சும் கத்து தந்தாங்க. அதாவது மாணவிகளுக்கு ஒரு வீரர் இருக்கணும்ன்ற அந்த அந்த இயக்கத்துல கத்தாங்க. அதை சேர்ந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என்பதால பிரீத்தி என்ன பண்றாங்க, ஒரு விடுதியில போய் தங்குறாங்க. அந்த விடுதியில ஒரு குடும்பம் நடத்துது. அந்த குடும்பத்தை நடத்துறவங்க எல்லாருமே அந்த இயக்கத்துல இருக்காங்க, அந்த புரட்சிகர இயக்கத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த புரட்சிகர இயக்கத்துல இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வருது. அந்த அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்படுறாங்க இவங்க. பூர்த்தி பிரீத்தியோட கேரக்டரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க, பார்த்தா நீங்க நம்பவே மாட்டீங்களாம், அவ்வளவு அப்பாவியான முகம் அவங்களுக்கு. அது மட்டுமல்ல இலகிய மனம். அப்படின்னா எப்படின்னா, ஒரு தடவை அவர் படிக்கும் போது ஒரு விழாவுக்கு போகும்போது அவருடைய நண்பி வந்து ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க வந்து அந்த ஆடு ஒண்ணு இருக்கு பலி கொடுக்க, அந்த ஆடை வெட்ட சொல்றாங்க. அப்போ வந்து நான் மாட்டேன் அப்படின்னோடனே, நீ ஆட்டையே வெட்ட மாட்ட, நீ தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்து எப்படி துப்பாக்கியால சுட போடணும்னு, அந்த ஆடு ஒரு பாவமும் அறியாதது, அதனால அதை வெட்டதுக்கு மனசு இல்ல. ஆனா இந்த சுதந்திரத்துக்காக நான் என் உயிரையே கொடுக்க துணிஞ்ச பிறகு அடுத்தவன் உயிரை எடுக்கிறது எனக்கு ஒன்றும் ஈஸி கிடையாது. என்ன மாதிரி சொல்றாங்க, அடுத்தவன் என் உயிரே போனா பரவாயில்லன்னு சொன்ன பிறகு அடுத்தவன் உயிரை பத்தி நான் ஏன் பயப்பட போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு இது வருது. அப்போது மேற்கு வங்கத்துல புரட்சியாளர்கள் என்றால் சுதந்திர போராட்டத்துக்கு புரட்சியாளர்கள். மாஸ்டர் சூர்யா சென்னின் தலைமையில பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பெரிய சவாலா இருந்தாங்க. அப்படின்னா அராஜ செய்யற அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவங்கள கொலை பண்றது, இல்ல வெடிகுண்டு வீசுவது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் செஞ்சு கொண்டிருந்தார்கள். அப்போது பிரீத்தியும் அந்த கல்பனாவும் அந்த இந்த இயக்க அவரோட தோழி கல்பனாவும் இந்த இயக்கத்துல ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல சேர்றாங்க, அந்த இயக்கத்துல சேர்றாங்க. அந்த காலத்துல என்ன ஒரு விஷயம்னா, பெண்களை வந்து குறிப்பாக இந்த போராட்ட இயக்கத்துல சேரத்துக்கு கொஞ்சம் யோசிச்ச காலகட்டம். ஏன்னா ஆண்கள் இருந்தாலும் ஆண்களுக்கான முக்கிய நிபந்தனை பெண்களோடு பழகக்கூடாது, இரண்டாவது விஷயம் கல்யாணம் பண்ணிக்கூடாது என்று ஒரு பெண்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதாவது பகத்சிங் இயக்கத்தில் இருந்த ஒருத்தர் மாபெரும் புரட்சியாளர் சந்திரசேகர் ஆசாத், அவருடைய உறுப்பினர் யக்ஷ்பால்ன்றவரு ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கொண்டார் என்பதற்காக ஒரு தூக்கு தண்டனை விதிச்சாங்களாம். ஏன்னா அப்ப வந்து கல்யாணம் பெய்வது ஒரு மிகப்பெரிய குற்றம், பெண்களோடு பழகுவது ஒரு குற்றம் என்ற காலகட்டம் அப்ப இருந்தது. அவர் தப்பி போய் பின்னாடி அவர் பெரிய இந்தி பண்டிட் ஆனது ஒரு பெரிய கதை. அந்த புரட்சி இயக்கத்துல முதல் எல்லாரும் எடுத்தவனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்கள் போய் சேர்ந்தாங்கன்னா முதல்ல கொடுக்கிற வேலை ஆண்களுக்கான சமைத்து போடுதல், ரெண்டாவது இந்த கடிதங்கள் எடுத்து போய் கொடுக்கறது, மூணாவது உளவியல் பார்ப்பது. இதுக்குதான் அவங்க பெண்களை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த கல்பனாவும் இந்த பிரீத்தியும் வந்து ஒரு படி மேல போய் ஆயுதங்களை எடுத்து கையாளுற அளவுக்கு முதல்ல அவங்கக்கிட்ட இருந்த அந்த உணர்ச்சிகளை பார்த்து அந்த இயக்கம் வந்து அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தது. இந்த மாதிரி பயிற்சிகளை சொன்ன போது, அப்போ தேச விடுதலைக்காக பிரிட்டிஷ் அதிகாரிகளை சொல்லும் போது ஏற்கனவே யாரோ ஒரு போலீஸ் அதிகாரியை ஷூட் பண்ண சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க. தவறுதலாக அவர் என்ன பண்றாரு, வேற ஒரு அதிகாரியை ஷூட் பண்ணிடுறாரு, அந்த பிஸ்வால்ன்றவர். உடனே அவரை பிடிச்சி எடுத்து போய் அந்த ஜெயில போட்டுறாங்க, அந்த அலிப்பூர் அந்த ஜெயில. அந்த ஜெயில போய் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவியான ஒரு முகம் தேவைப்பட்டது. யாருன்னா பிரீத்தி. அந்த பிரீத்தியை பார்த்தா போலீஸ்கார் எதுவுமே கேட்கல, இதெல்லாம் சாதாரண குடும்ப பெண்ணு, அப்பாவை பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அலோவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதுவான முகம் கேரக்டர் வந்து பிரீத்தி. அவங்க போய் பார்த்து ஒரு 50-60 தடவை போயிருப்பாங்க. போய் அவங்களுடைய வேலை என்னன்னா, அங்க அந்த விஷயம் தூது சொல்றது, அந்த தகவல்கள் பரிமாறிக்கு வந்தாங்க. இங்கிருந்து தீவிரவாத தகவல் பரிமாறிப்பட்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு ஆங்கில போலீஸ் அதிகாரிகள் மீது பிரீத்தி மேல எந்த ஒரு டவுட்டும் வரல. அந்த தீவிரவாதி என்ற ஒரு சின்ன இதமே இல்லை. அப்படியே சேர்த்து கொண்டிருக்கும் போது இப்போ மே மாசம் 1932 சிட்டகாங்கு வெளியே வந்து சூர்யா சென் என்பதை போய் சந்திக்கிறார் பிரீத்தி. நான் இந்த இயக்கத்துல முழு ஈடுபாடு இருக்கிறேன்னு
அப்போ ஆங்கில அதிகாரிகள் கிளப்னு ஒரு இடம் இருக்குதாங்க. அது ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம். அந்த இடத்துல என்னன்னா சாயங்கால நேரத்துல இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து மதுபானம் அருந்தி கொஞ்சம் மயக்கமா இருக்கின்ற நேரம், அந்த கேளிக்கையா இருக்கிற நேரம், அந்த நேரத்துல போய் நம்ம அட்டாக் பண்ணி அவங்கள தாக்குதல் பண்ணலான்றதுக்காக இவங்க பிளான் பண்றாங்க. அந்த ஒரு இடத்துல நின்று பேசி நிற்கிறாங்க. பிரீத்தியும் அந்த இலக்கத்தை சேர்ந்து பேசி நிற்கும்போது இவங்களை சுத்தி போலீஸ் சூழ்ந்துடுது. அந்த நேரத்துல பேசும்போதே அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே போலீஸ் சூழ்ந்துடுது. அந்த நேரத்துல பிரீத்தின்றவங்க தன் கையில இருந்த ரிவால்வரால கேப்டன் கேமரூன் தலைமையில அவங்க வராங்க. அந்த கேமரூனை ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் இறந்துடுறாரு. கேமரூன் இறந்துட்டவனே இந்த அவங்களும் ஷூட் பண்றாங்க. பிரிட்டிஷும் இவங்க சைடுல ஒரு 2 பேர் இறந்துறாங்க. ஆனா கேப்டன் இறந்தவொடனே அவங்களுக்கு அது என்ன செய்யறதுன்னு புரியல. அவங்க வித்ரா வாங்கிடுறாங்க. வித்ரா வாங்கி போயிடுறாங்க. இவங்க வழக்கம் போல இவங்க என்ன பண்றாங்க, ஒன்றும் தெரியாத போல தன் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா இவங்க மேலதான் ஒரு யாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதால இவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனால் இவங்க துரதிருஷ்டம் அந்த கிளப்ல போய் இவங்க ஆராய்ஞ்ச போது இவங்களுடைய உடைகள் அங்க இருந்திருக்கு. அப்ப இவங்க எழுதிய சில கடிதங்கள் வச்சு பார்க்கும்போது இவங்க தான்றத அந்த போலீஸ்காரங்க அப்புறம் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு இவங்க வீட்டுக்கு வந்த போது இவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு இவங்க வந்து அந்த எஸ்கேப் ஆயிடுறாங்க. தலைமறைவு வாழ்க்கை வாழறாங்க. அப்போ ஒரு அதிகாரி சொல்றாரு, இந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையப்பா, எங்களுக்கு நாங்களே ஆச்சரியப்பட்டு இந்த பொண்ணா இந்த அளவுக்கு தீவிரவாதியா இருக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னதா ஆசிரியர் சொல்றாரு. அந்த அளவுக்கான ஒரு முகபாவம் கொண்ட இது. அப்போ இவங்க தோழி கல்பனா என்ன பண்றாங்க, நீ இரு நான் போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு தேடுதல் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபரை கொலை பண்றதுக்காக ஆண் வேடம் அணிந்து போறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க துரதிருஷ்டம். அது நடந்து ஒரு செப்டம்பர் 24 பிரீத்தி இவங்களும் ஒரு ஆண் வேடம் போட்டு தன் கூட ஒரு 8 பேர் கமாண்டன்ட் வீரர்களோட போறாங்க. அதே அந்த கிளப்ல போய் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அவங்க 4 பேரை சாவடிக்கிறாங்க. சாவடிச்சு அவங்க எதிர்பாராத தாக்குதல் என்பதால பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் என்ன பண்றான், அந்த ஃபியூஸ் கேரியர் எடுத்து விடுறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க உஷாராயி அவங்களும் எதிர் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த எதிர் தாக்குதல் நடக்கும்போது எல்லாம் தப்பிச்சு ஓடும் போது ஒருவர் சுட்டு அந்த குண்டு வந்து பிரீத்தியோட மார்பிள பாஞ்சிடுது. அவங்க அன்எக்ஸ்பெக்டா அந்த மார்பிள பாஞ்ச உடனே அவர் அப்படியே ரத்தம் கசிந்து கீழே விழுந்துடுறாங்க பிரீத்தி. அந்த விழுந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அவங்க கையில மாட்டக்கூடாது சொல்லி அவங்க பாக்கெட்ல இருந்த சைனைட் பொட்டல எடுத்து சாப்பிட்டுறாங்க. சைனைட் பொட்டல எடுத்து சாப்பிட்ட உடனே போலீஸ்கார வந்து அட்டாக் பண்ண வந்து பிடிக்கும் போது அவங்க இறந்துடுறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு பிரசுரம் இருக்குது. நாங்கள் தேசத்துக்காக யுத்தம் நடத்துவர்கள், அதில் ஒரு பகுதி தான் இது, நீங்கள் வீழ்வீர்கள் அப்படின்னு அதுல எழுதியிருந்தது. பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராடிய செத்த பெண்கள் பல பேரில் பிரீத்தியும் ஒருத்தர். ஆனா நமக்கு அந்த பிரீத்தியை பத்தி தெரியுமா? இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா பிரீத்தி வந்து பர்சனலா எந்த விதியுமே இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க அறிவு கூர்மைக்கு அவங்க ஒரு துணை ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் இல்ல, துணைவேந்தர் பதவிக்கே வரலாம். ஆனா ஏன் அந்த மாதிரி தள்ளப்பட்டாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுதுல. அதுக்கு என்ன தெரியும்னா, இன்னொரு கதையை கேட்டாதான் நீங்க புரியும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏன் அந்த பெண் அந்த மாதிரி மாறினா அப்படின்ற காரணத்தை இந்த கதையை கேட்ட பிறகுதான் அங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு ஆசிரியர் சொல்றாங்க. அவங்க பேர் வந்து பீனா. 2வது கதாபாத்திரம் பீனா. பிரீத்தியை போல பீனாவும் இன்னொரு நெருப்பு மலர் தான். வெளிய மலர் உள்ள நெருப்பு ஆகும். அதுதான் அந்த தலைப்பை அவர் நெருப்பு மலர்கள் அழகா கொடுத்திருக்காரு. பீனாவின் பூர்வீகமும் அதே தான், அதே சிட்டகாங் தான், அதே ஊர் தான். என்னன்னா இவங்க நடுத்தர குடும்பத்தை பிறந்தவங்க. பீனாக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அவங்க அப்பா அம்மா புரட்சி கருத்துக்களை கொண்டவர். அவங்க அப்பா அம்மா, அவங்க சகோதரி கல்யாணி எல்லாருமே புரட்சி கருத்து கொண்டவங்க. அதனால இவங்க இயல்பாவே அந்த புரட்சின்றது அந்த இவங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு. இவங்க வந்து ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தாங்க. அந்த இயக்கத்தை நடத்தி வந்த எல்லா பெண்களுக்கும் இவங்க தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. அப்போதைய அதாவது படிப்பில் சிறந்து விளங்கிய பீனாவுக்கு உற்ற தோழியார்னா கமலா தாஸ் குப்தான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க தான் அவங்களுக்கு ஒரு நண்பன். அவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு இயக்கத்துல கொண்டு போய் அந்த புரட்சிகர இயக்கத்துல கொண்டு போய் அவங்களை சேர்த்து விட்டுறாங்க. அந்த இயக்கத்துல சேர்த்து விட்டுறாங்க. நிறைய புரட்சிகர இயக்கங்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கருத்துகள் வித்தியாசம் இருந்தாலும் ஒருவர் தாக்கிக் கொள்வதில்லை. அந்த இதுலதான் இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு இயக்கத்துல இருக்காங்க, கமலா தாஸ் வந்து இன்னொரு இயக்கத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. யாருக்கு? நம்ம பீனாவுக்கு. அப்போதைய வங்காள ஆளுநர் ஸ்டான்லி ஜான்சனை நம்ம சுட்டுக் கொல்லணும் அப்படின்னு இவங்க ஒரு தீர்மானம் வந்துட்டு. ஆனா அவங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியாது, துப்பாக்கி கூட கையில கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு எண்ணம், இந்த ஆளை நம்ம சாவடிக்கணும் அப்படின்னு எண்ணம். தன்னுடைய தோழியான அவங்க கிட்ட சொல்றாங்க, கமலா கிட்ட. கமலா சொல்றாங்க, நீ இருக்கிறியே அந்த இயக்கத்துல போய் கேளு, அவங்க கொடுப்பாங்கன்னு. அவங்க சொல்றாங்க, எங்க இயக்கத்துல எல்லாம் போலீஸ்காரங்க குடிச்சுட்டு போயிட்டாங்க, யாரும் அந்த இயக்கத்துல சிதறி போயிட்டாங்கன்னு.
தன்னுடைய அன்பு தோழி கேட்டதுக்காக எல்லா மாணவர்கள்ட்டையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு ஒரு பிஸ்டல், ஒரு ரிவால்வர் ஒன்று வாங்கி தராங்க நம்ம கமலா. அந்த கமலா வாங்கி தந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த கமலா வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பரை வச்சு அவங்களுக்கு பயிற்சியும் தராங்க. துப்பாக்கி எப்படி சுடுறது அப்படின்ற பயிற்சியும் அவங்களுக்கு தராங்க. தந்தவுடனே அப்போ ஒரு இவங்களுக்கு வந்து இவங்க படிப்பு முடிச்சதால இவங்களுக்கு கான்வெகேஷன், அதாவது அந்த பட்டமளிப்பு விழா நடக்குது 1932 பிப்ரவரி 6. அப்பதான் பீனாவுக்கு வயசு 21. கல்கத்தா பல்கலைக்கழக மண்டபத்தில் பட்டமளிப்பு விழா. பட்டமளிப்பு சிறப்பு விருந்தினர்னா ஸ்டான்லி ஜான்சன். இவங்க எதிர்பார்த்த ஸ்டான்லி ஜான்சன். இவங்க முதல் ரோல உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? நம்ம பீனா. அவங்க அங்க பட்டமளிப்பு விழா நடக்குது. திடீர்னு எழுந்து இவங்க மேடை நோக்கி போறாங்க. தன்னுடைய அந்த கான்வெகேஷன் இதுல ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த ரிவால்வரை எடுத்து ஸ்டான்லி ஜாக்சனை பார்த்து சுடுறாங்க. இந்த ஸ்டான்லி ஜாக்சன் என்பவர் எப்படின்னா ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயர். அவர் அந்த பார்த்த உடனே அந்த கிரிக்கெட்டுக்கு தலையை குனிஞ்சுக்கிறாரு. அந்த தலைக்கு மேல அந்த குண்டு போயிடுது. இவங்க இன்னொரு குண்டு சுடுறாங்க, அதுவும் வேற திசை தவறி போயிடுது. 3 குண்டு சுடுறாங்க, 3 திசை தவறி போயிடுது. உடனே பக்கத்துல இருந்த துணைவேந்தர் வந்து இவங்களை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அதை துப்பாக்கி சுட முடியாத அளவு பண்ணிக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவு திமிரி பார்த்துட்டு கடைசியில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரண்டர் ஆயிடுறாங்க. நம்ம பீனா வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. அப்போ எத்தனை நீதிமன்றத்துல இவங்களை சப்மிட் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு அறிக்கை சொல்றாங்க, நான் தான் சுட்டேன் இந்த ஜான்சனை, இதுக்கு வேற யாரும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா துப்பாக்கி வாங்கி கொடுத்தது இவங்க கமலா, அதெல்லாம் அவங்க சொல்லல. நான் தான் சுட்டேன், இது முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். நான் எதுக்கு பண்ணேன்னா இந்த அராஜக ஆட்சி ஒழியணும், எங்க நாடு விடுதலை வரணும். நீங்க போடுற சட்டங்கள், அந்த இராணுவ சட்டங்களால பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் என் மனசுல பதிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பாதிச்சது என்னன்னா, ஒருத்தர் ஒன்னும் தெரியாத ஒரு அப்பாவையை கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்க. அவருடைய மனைவிக்கு நான் வந்து பாடம் சொல்லித்தரேன். பாடம் சொல்லித்தர போது அவங்க மனைவி ஒரு விதவை கோலத்துல வாழ்ந்தாங்க, அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ் அரசு மீது எனக்கு ஒரு பழிவாங்கல் உணர்ச்சி ஏற்பட்டது. எல்லாத்துக்கும் மேல அந்த அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. தன் மகனை எதுக்கு பிடிச்சின்னு போனாங்கன்னு தெரியல. அவங்க பேசி அவங்க ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு போயிட்டாங்க. அவருடைய மகனுக்கு அப்பா எப்போ வருவாரு அப்படின்ற ஒரு நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு வந்தது அப்படின்னு கொடுமை வந்தது. அதே மாதிரி என்னுடைய சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எதுவுமே சம்பந்தமே இல்லை, அந்த விழாவுக்கே அவங்க போல, அந்த விழாவுக்கு போன மாதிரி அவங்க மேல கைது பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு எந்த தனி நபர் மீதும் ஒரு வெறுப்பு கிடையாது. ஜாக்சன் மீது எனக்கு என்ன வெறுப்பு? ஜாக்சன் மீது எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் இந்த தேசத்தின் 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தும் ஒரு இனத்தின் நபரா அவர் இருக்கார். அதனாலதான் அவரை கொலை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அவர் மேல எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை. இதை தெளிவாக பேசிய பீனாவுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த அவர், சிறையில் 9 வருஷம் சிறையிலிருந்து வெளியே வந்தவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்திய சீடரா மாறிடுறாங்க. அப்புறம் வந்து மேற்கு வங்க, அதாவது இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு மேற்கு வங்க சட்டமன்ற உறுப்பினராக சில ஆண்டுகள் பணியாற்றினார். 75 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு 1986 ஒரு காலம் ஆயிட்டார். 21 வயது பீனாவை நீங்க கேட்கலாம், நீங்க எல்லாருக்கும் தோணும், இந்த பீனாவுக்கும் அந்த பிரீத்திக்கும் அப்படி என்னதாங்க ஒரு வெறுப்பு இந்த ஆட்சி மேல? இந்த பூ மலர் போன்ற பெண்கள், பூ ஒன்று ஏன் புயலானது அப்படின்ற கேள்வி உங்க மனசுல தோணுது இல்ல? அதுக்கு என்ன காரணம்னா, அன்றைய வங்காளத்தின் மலைப்பகுதியில இளம் பெண்கள் பத்திரமாவே வாழ முடியல. எப்படின்னா, மாவட்ட கலெக்டர் துரைங்க இருக்காங்க பாரு, எந்த ஒரு அழகான பெண்ணை கண்ணில் பட்டாலும் அந்த அதிகாரிகளை வச்சு தன்னுடைய ஆளுமையால அவங்களை கடத்திக்கின்னு வந்து அவங்களை சித்திரவதைப்படுத்தி சீரழிச்சிருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே சொல்ல முடியாம சிலர் மனசுக்குள்ளே புதுங்கி சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பர்லயும் அந்த இதுல வந்தது பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்கள் நெருப்பு போல எழுந்தாங்க. பீனா மட்டுமல்ல, ஆயுதம் ஏந்திய நெருப்பு மலர்கள் இன்றும் ஏராளம். மாவட்ட கலெக்டர் ஸ்டீவன்ஸ் அவர்களை அவர் அலுவலகத்திலே சுற்று கொண்ட சாந்தி கோஷ், சுனிதி சௌத்ரி ஆகிய இருவரும் நாடு கடத்தப்பட்டார்கள். இது போல பல பெண்களை நடத்திய ஆயுத போராட்டம், இது போல பல பெண்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துதால இந்த பெண்களுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி வந்துடுது. இந்த மாதிரி இந்த அராத ஆட்சியை ஒழிக்கணும், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி சீடரிக்கிறாங்களே சொல்லிட்டு அந்த மாதிரி உருவான நெருப்பு மலர்கள் தான் இந்த பீனாவும் இந்த பிரீத்தியும்.
இது போல நிறைய பிரியாவும் நிறைய பிரீத்திகள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சுதந்திர போராட்டத்தின் இவருடைய பங்கை பத்தி யாருக்குமே தெரியல. அதையெல்லாம் சொல்லணுன்றதாக தான் நான் இந்த கதையை சொல்றேன். ஆனாலும் இந்த பிரிட்டன் அரசு இருக்கு இல்லையா, அவங்க நம்ம திட்டுறோம், அவங்க வந்து ஆனாலும் அவங்களுக்குள்ள என்னன்னா தன் மீது ஒரு கலங்கம் வரதை அவங்க விரும்பல. இந்த மாதிரி ஒரு பாலியல் சொல்லின்றதால எந்த அதிகாரிகள் இந்த மாதிரி செஞ்சாங்களோ அவங்கள பேக் டு லண்டன் அழிச்சினாங்க. அதாவது இந்த மாதிரி தவறு செய்த அதிகாரிகளை அவங்க இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. என்னதான் அதிகார வர்க்கமா இருந்தாலும் தம் மீது அதனால இவங்க இந்த மாதிரி போராளிகள் கிளம்பியதால அந்த அதிகாரிகளுடைய அந்த அந்த இது வந்து குறைஞ்சு போனது. அதாவது பயம் வந்தது, இந்த மாதிரி பண்ணா பல பெண்கள் இந்த மாதிரி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு வந்ததால வங்காள பெண்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இதுதான் அந்த பீனாவும் அந்த பிரீத்தி போன்ற நெருப்பு மலர்கள் உருவாவதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு நம்ம ஞானி அவர்கள் சொல்றாரு. அதாவது பெண்ணுன்னா என்ன பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் தான் இல்லை, தனக்கு ஒரு அவங்க நினைச்சா சுயநலமே இல்லை, தனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கொடுமை பண்றான், பெண்களை பாலியல் வன்முறை செய்யறான், அவனை எதுவுமே பண்ண முடியலன்னும் போது ஒரு பூ ஒன்று புயலான மாதிரி பெண்கள் சேர்ந்திருக்காங்க. ஆனா அவங்களை பத்தின தகவல் நமக்கு எதுவுமே இல்லைன்னும் போது அதை பத்தின தகவல்களை சொன்ன அந்த ஞானி அவர்களை பாராட்டும் போது எனக்கு உண்மையிலே இந்த புத்தகத்தை படித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக நின்று போராடி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் 2-3 பேரை பற்றி சொல்லும் போது ஒரு இன்றைக்கு நடக்க போற அந்த ஒரு புதுமைகளுக்கு அன்றே வித்திட்டவர்கள் அந்த பெண்கள் என்பதை சொல்றேன். அதை பத்தி 3வது அவர் சொல்றது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பத்தி சொல்றாரு. இன்று பல குடும்பங்கள்ல கர்நாடக சங்கீதம் டான்ஸ் கத்து கொடுக்கிறது ஒரு பெரிய பகட்டு. என் பொண்ணு டான்ஸ் தெரியும் கர்நாடக. ஆனால் 80 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்வது இழிவாக கருதினார்கள். அதுக்காகவே ஒரு குலம் இருக்குதுன்னு ஒதுக்குனாங்க. அவங்கதான் தேவதாசிகள். நம்மெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒரு அசிங்கம். இன்று நம்ம அதை போராட்டுகின்றோம். அந்த காலகட்டத்துல அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது யாருன்னா அதான் தேவதாசிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. உடனே நீங்க கேட்கறது புரிய, தேவதாசிகள் யார் அப்படின்னு கேக்குறீங்க. இசைக்கலையும் நாட்டிய கலையும் காலம் காலமாக காப்பாத்து வந்தவங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் தான் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, கடவுள் பேரை சொல்லி விபச்சாரம் செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுமே பொய் அல்ல, ரெண்டுமே உண்மை அப்படின்னு ஆசிரியர் சொல்ற. ரெண்டுமே உண்மைதான். கர்நாடக இசையும் பரதநாட்டியம் தேவதாசிகள் காப்பாத்தி வந்தாங்க. அதே சமயம் கலையை விட காமத்தில் அவர்கள் காமம் அவர்கள் வாழ்வியல் ஆக்கிரமித்துக் கொண்டது அப்படின்னா. தாசினா என்ன பேர்னா அடிமை என்று தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. தேவதாசி என்பவள் கடவுளுக்கு அடிமை. அவள் நிரந்தர சுமங்கலி, அவள் விதவையே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய மனைவி அவள். அதனால அவள் கணவன் தான் கடவுள். என்றபடி ஒரு தேவதாசி இறந்துட்டா, சாஸ்திரப்படி ஒரு தேவதாசி இறந்துட்டாங்கன்னா அந்த கோயிலையே மூடிடுவாங்களாம். மூடிட்டு வெளியே வச்சு அந்த தேவதாசிய குளிப்பாட்டி இறைவன் மேல இருந்த மாலையை போட்டு மரியாதை பண்ணி எடுத்துமே அவங்களை அடக்கம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்கள வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு வழக்கம் என்னன்னா பொட்டு கட்டுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. பொட்டு கட்டுதல் என்னன்னா 3-4 வயசு இருக்கும் போது அவங்க கோயில் எடுத்துன்னு போய் அந்த சாமிக்கு கல்யாணம் பட்டு அவங்களை நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த குழந்தைய எடுத்து போய் பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த பொட்டு கட்டி விடுறது அந்த கோயில் தான் வந்து அவங்களுக்கான வீடம், அவங்களுக்கான சாப்பாடு, அவங்களுக்கான அந்த செலவுக்கான காசு எல்லாத்தையும் கொடுக்கணும்ன்றது ஒரு விதி. அந்த கோயில் இருந்து விதி. கோவிலில் அவங்க வேலை என்ன, கோயில தினசரி ஆரத்தி எடுக்கணும், கோயிலை பெருக்கணும், அப்புறம் சாமி உலா வரும்போது பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அது மட்டுமல்ல, கலா ரசிகரான பெரிய மனிதர்களின் யோக பத்தினியாக, அதாவது அபிமான மனைவியாக, வைப்பாட்டியாக நிறைய பேர் தேவதாசிகள் ஆனார்கள். சொந்த மனைவி விட இவர்களிடம் இருந்த காலம் தான் அதிகம். அந்த இது சுயேட்சையாக சுதந்திரமாக இவர்கள் வாழ்ந்தார்களா என்றால் அதற்கான சான்றுகள் இல்லை. அவங்க ஒரு அடிமையா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு பெரிய விடிவெளி ஒரு புறப்படுது. அந்த இனத்திலேயே பிறந்த ஒரு பெண்மணி அவங்க வெளியே வராங்க. அவங்க அதே குலத்துல பிறந்த பெண்மணி இந்த ஜாதி கொடுமைகளை நாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அவங்க தான் வேற யாரும் இல்லை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்க வந்து தேவதாசிக்கு முறிவிட்டு எரியூட்டும் மலராக இருந்தாங்க. திருவாரை ஊரை சேர்ந்த கிருஷ்ணசாமி சின்னம்மாள் ஆகியோரின் மகளாக 1883 ராமாமிர்தம் அம்மையார் பிறந்தாங்க. அவங்க அவ்வளவோ படிக்கல.
ஒரு 3வது 4வது தான் படிச்சாங்க. ஆனால் அந்த காலத்திலே மேடை ஏறி பேசக்கூடிய ஒரே பெண்மணி அவர். அந்த காலத்துல பெண்கள் வெளியே வரத்துக்கே பயப்பட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல மேடை ஏறி பேச ஆரம்பிச்சாங்க அந்த மூவாலூர் ராமரதம் அம்மையார் அவர்கள். அது மட்டுமல்ல, பெரியாருடைய கருத்துக்களாலும் நம்ம திருவிக்காவுடைய கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டாங்க அவங்க. இந்த பொது உடைமை கல்கையாளன்னு சொல்லிட்டு மேடையில வந்து முழங்கினாங்க. தன்னுடைய இனத்தை சார்ந்தவங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க, முதல்ல அந்த தாலி பொட்டு கட்டுறதை அறுக்கணும், பொட்டு அறுத்தல் அப்படின்னு ஒரு இயக்கத்தை நடத்துறாங்க. ஒரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாம் தவறு, நம்ம செய்யறது தவறு, நீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதில் நீங்க வாழணும்னு சொன்னோன்னே அன்றைய சமுதாயத்துல நீங்க தெரியுமே, அந்த புறையோடி போன சமுதாயம் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கெல்லாம் இவங்க பயப்படல. ஒரு 1925 ஒரு இசை வேளாளர் மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டிலுடைய முக்கிய பங்கு என்னன்னா, இவங்க முன்னாடியே வந்து பொட்டு அறுக்கணும். பொட்டுனா தாலி, அந்த தாலி அறுக்கணும். அறுத்துட்டு அவங்க பொது வாழ்வுக்கு போயிடணும். அதாவது தாசி வாழ்க்கையிலிருந்து துறந்து பொது வாழ்க்கைக்கு போயிடணும்னு சொல்லி இவங்க முன்னாடி இவங்க பேச்சை கேட்டு அந்த இயக்கத்தில் இருந்து வந்த பலர் தன்னுடைய தாலி அதை பொட்டு அறுத்துக்கிட்டு அந்த இயக்கத்துக்கு மாறினாங்க. அந்த அப்படியே திருந்தினாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பழமை ஊருடைய சமூகம் சும்மா இருக்குமா, அவங்களுக்கு கொலை மிரட்டல் விதித்தாங்க. அந்த கூட்டம் மேடை எரிச்சிடுவேன்னாங்க, உங்களை காலி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவங்க பயப்படல. ஏன்னா ராமாமிர்தம் இத அவங்க வந்து எல்லாத்துக்கும் துணிந்துதான் செஞ்சாங்க. இவங்களுடைய இந்த பணி தான் வந்து அதே இனத்தை சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களை ஈர்த்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இதை வந்து சட்டமன்றத்தில் கொண்டாந்தாங்க. இவங்களுடைய இவங்க செஞ்ச செய்கையை பார்த்துதான் அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்தோடனே சட்டமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. தேவதாசிகள் ஒழிப்பு முறை சட்டம் கொண்டாந்தாங்க. அதற்கு வந்து அப்போது காங்கிரஸில் பெரிதுவா இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் என்ன சொன்னார்னா, தேவதாசிகள் என்றவர்கள் இசைக்காகவும் கலைக்காகவும் பிறந்தவர்கள், கடவுளுடைய அம்சம். அவங்க 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 அந்த மாதிரி செய்யறது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி கலைக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி தேவதாசியா வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நீங்க இந்த இயக்கத்தை ஒழிக்கிறது என்பது மிக தவறு என்று அவர் வாதாடினார். உடனே முத்துலட்சுமி ரெட்டியா ஏன்னாங்களாம், நம்ம ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொல்ற மாதிரி எக்கச்சக்க புண்ணியம் வரும்ன்றீங்க, கரெக்ட் தான். எங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க காலமா செஞ்சு எக்கச்சக்கமா புண்ணியத்தை சேர்த்துட்டாங்க. அதனால ஒண்ணு பண்ணுவோமே, உங்க இனத்தை சேர்ந்தவங்க வரட்டும், நாங்க சலிச்சு போயிடும் புண்ணியத்தை சேர்த்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த புண்ணியத்தை நீங்க சேர்த்துக்கங்க, அதுக்கு நாங்க தடை இல்லைன்னு சொன்னோன்னே எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அது அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து பெரியாரின் கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டு பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த போது இவரும் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம் இதெல்லாம் இருந்தாங்க. 1949 அண்ணா பெரியார் கல்யாணம் பண்ணின பிறகு அதுல இருந்து எதிர்ப்பு வந்தது அவருக்கு. சின்ன பெரியார் அந்த மறுமணத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே கருத்தை இவங்களும் ஏத்துக்கல. ராமாமிர்தம் அம்மையாரும் பெரியார் அந்த இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிதான் அவருக்கு பிடிக்கல. அவங்களும் வெளியே வராங்க. யாரு, டிஎம்கே வரும்போது இவங்களும் இந்த டிஎம்கேல இணைகிறாங்க. அதாவது பெரியார் அண்ணாவோட வந்து திமுக கழகத்துல இணைஞ்சிடறாங்க. 1962 தன்னுடைய 79வது வயசுல அவங்க காலமாயிட்டாங்க. தேவதாசி ஒழிப்பு முறை எப்படி விபச்சார மயமாக்குனது என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல திருமண நிதி உதவி திட்டம்னு நான் கூட படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு கூட அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாரும் தெரியாது. அந்த ஆசிரியர் போடுறாரு பாரு, இதை படிக்கிற பல பேரு அவங்க யாரோ ஒரு பெரிய ஆள் போல நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க செஞ்ச சீர்திருத்தம்லாம் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த தமிழக அரசு சும்மா போடல. இவங்க இந்த மூவலூர் ராமாமிர்தம்னு யாரு, நான் கூட படிக்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் யாரோ ஒரு அம்மையார் நீங்க நினைக்க கூடாது, இவங்களும் இந்த பெண்ணுடைய அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டவங்க தான் என்பதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த நெருப்பு மலர்கள் இந்த புத்தகத்துல நான் எழுதுறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றேன். அதாவது நிறைய பேருடைய சுதந்திர போராட்டத்தில் மட்டுமில்ல, அந்த பெண்களுடைய பங்களிப்பு இருட்டடிப்பு செய்யப்பட்டது. தன்னுடைய சரித்திரத்தை தனக்கு தேவையான பகுதிகளை மட்டும் போட்டாங்க, மற்றதை போடல. அதை நான் அந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட பக்கங்களை இப்போது நான் வெளிக்கொணர்கிறேன் அப்படின்னு நம்ம ஆசிரியர் அவர்கள் சொல்றாரு. சார் இன்னும் ஒரு 1/2 hour எடுத்துக்கிறேன் சார். அடுத்தது வந்து ருக்மா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இது. 141 வருஷத்துக்கு முன்னால மராத்தியத்துல பிறந்தவங்க, மராத்திய பெண் தான் இந்த ருக்மா. இந்த நூற்றாண்டுல நாம் பேசுறோம் பாருங்க, பெண்களுக்கான திருமண வயது,
ஆண்களுக்கான திருமண வயது, விவாகரத்து, இதற்கெல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னால அடிகோலிய பெண்மணி தான் இந்த ருக்மா. இன்னைக்கு நாம பேசுறோம்னா அவங்க போட்ட அந்த நாத்து, அந்த விதை தான் இன்னைக்கு அது மரமா வளர்ந்துருக்கு. ருக்மா வாழ்க்கையில ருக்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், படிச்சு ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆகணும். இதுதான் அவங்களுடைய கனவே, டாக்டர் ஆகணும். சின்ன வயசுல இருந்தே அதான். ருக்மாவுக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்துட்டவனே ஜனார்த்தன் பாண்டுரங்க இறந்துடுறாரு. அப்போ அவங்க அம்மாவுக்கு வயசு 17. ஆனால் அவர் ஓரளவுக்கு சொத்தும் செல்வந்தையும் சேர்த்து வச்சுட்டு போறாரு. 2 பேருக்கும் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் ருக்மா பிறந்தது ஆசாரி குலம். அந்த மராத்திய மனத்துல ஆசாரி குலத்துல என்ன ஒரு சாங்கியம்னா, விதவைகள் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் குறிப்பாக இளம் விதவைகள், குழந்தைகள்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதனால ருக்மணி அம்மா ஜெயந்தி, ருக்மாவுடைய அம்மா ஜெயந்தி தன் கணவர் இறந்து 6 வருஷம் கழிச்சு சரி மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனா அந்த காலத்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா அவங்க கணவர் பேர்ல இருக்கிற சொத்து வந்து அவங்களை கை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதால முதல்ல என்ன பண்றாங்க, அந்த சொத்துக்கள்லாம் எடுத்து போய் தன்னுடைய பெண்ணான ருக்மா பேர்ல எழுதிடுறாங்க. ருக்மா பேர்ல அந்த பெண்ணு நகை சொத்துக்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுமணம் செய்து கொள்கிறாங்க. அந்த மறுமணம் செய்து கொள்பவர் பேர் வந்து ஒரு டாக்டர், அவர் டாக்டர் சக்காராம் அர்ஜுன். மிகப்பெரிய முற்போக்குவாதி, நல்ல சீர்திருத்தவாதி. ருக்மாவை தான் பெத்த மகள் போல பாத்துக்கிறாரு, தன் மகள் தான் அப்படி போல பாத்துக்கிறாரு. அவர் நல்லா படிச்சவர், ஒரு டாக்டர் என்பதால அவரை தேடி ஐரோப்பிய அறிஞர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த இங்கிலீஷ்ல பேசுறதை பார்த்து ருக்மாவுக்கு ஒரு ஆசை, சரி நாமளும் இந்த மாதிரி ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தவொடனே அவங்க அப்பாவை போய் கேட்கறாங்க. அவர் என்ன பண்றாரு, பள்ளி படிப்புக்கு அனுப்புறாரு. அந்த காலத்துல பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதே ரொம்ப கஷ்டமா இந்த காலகட்டத்துல, நீ போய் படிமா. ஆனா ஒரு முற்போக்கு வியாதி இல்ல, ஆனா முற்போக்கு வியாதின்றதுல போய் படின்னு அனுப்புறாரு. இவங்களும் ஆசையா போய் படிக்கிறாங்க, அந்த இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அந்த சில விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர முடியல. அந்த காலத்து நடவடிக்கை எப்படி அப்படின்னா 11-10 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு மேல கல்யாணம்ன்றதே கிடையாது, அதான் மேக்சிமம் வயசு. இவங்களுக்கு சரியாக 11 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. இவங்களுக்கு அதாவது இவங்க பூ பெய்வதற்கு முன்பாக இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல சர்வ சாதாரணம், நமக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனா இந்த ருக்மாவுடைய கணவர் பேர் வந்து தாத்தாஜி பிக்காஜி. அவன் யாருன்னா டாக்டர் சாந்தாராம் இருக்கார்ல உங்க அப்பா, அவரோட தூரத்து உறவினர். டாக்டர் சாந்தாராம் ஏன் அவரை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா, தன்னோட சொந்தக்காரன் ஒருத்தன் வந்தானா இந்த சொத்து கை மாறி போவாது, அவருடைய சொத்து கூட நல்லா பாதுகாத்துப்பான். ஒண்ணு. 2வது விஷயம், இந்த பொண்ணு படிக்கணும் டாக்டர் படிக்கணும்னுது. தனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் வந்தானா அவனையும் படிக்க வச்சு இந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துல அவர் வந்து தன்னுடைய ரொம்ப தூரத்தூரிட தாதாஜி பிகாஜின்றவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவன் வந்து இந்த தாதாஜி பிகாஜி என்னன்னா அவனுக்கு படிப்பறிவே கிடையாது, அவனுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இவளோட 8 வயசு பெரியவன், நம்ம ருக்மாவோட 8 வயசு பெரியவன். இவன் வந்து காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல 3வது எத்துமே சேர்த்தா எப்படி இருக்கும், அதனால அவனுக்கு ஒரு அவமானமா இருந்தது. அதனால இவன் என்ன நினைக்கிறான், அவன் முதல்ல கண்டிஷன் போடுறான் கல்யாணம் பண்ணது, நீ வந்து வீட்டோட மாப்பிள்ளையா தான் வரணும், இங்கதான் பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் ஒத்துக்குன்னு தான் அவங்க அம்மா அனுப்புறாங்க. அதனால 3 வேளை சோறு கிடைக்குது, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பணமும் கிடைக்குது, கேட்டப்ப பணம் தராங்க அப்படின்னும் போது இவன் அப்படியே இருந்துடுறான். ஆனாலும் அதையும் மீறி அவங்க வேலை படிக்க போனோன்னு ஸ்கூலுக்கு போற மாதிரி கிளம்புவான். இவனுக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார், தூரத்து மாமா. அவர் ஒரு சபல பேர் வழி. அவர் எப்படின்னா பல பெண்களுடைய பழக்கம், ஏற்கனவே வீட்டுல கல்யாணம் ஆனாலும் பல பெண்களோட பழக்கம். இன்னொரு ஒரு கட்டிட வேலை செய்யற பெண்ணை வந்து வைப்பாட்டியா வச்சிருக்காரு. என்னன்னா இதெல்லாம் அந்த காலத்துல சாதாரணம், 1க்கு 2 இல்ல 4 வைப்பாட்டி கூட வச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் இவன் செஞ்ச மாபெரும் தவறு என்னன்னா, அந்த வப்பாட்டியை கொண்டு வந்து வீட்டிலேயே வாழ்க்கை நடத்தினான். அதான் ஒரு புதுசா இருந்தான் அந்த மனைவியோட. அவன் மனைவிக்கு அது பிடிக்கல. எப்படி ஒரு மனைவியோட ஒரு வைப்பாடி இருக்க முடியுமா? அந்த இடத்துல அவ வந்து தற்கொலைக்கு முயற்சித்தாள் அப்படின்னு இறந்தாலான்னு போடல, தற்கொலைக்கு முயற்சித்தான்னு சொல்லி ஆசிரியர் போடுறாரு. அப்போ இவன் என்ன பண்ணானா, ஸ்கூலுக்கு போற மாதிரி இவங்க மாமாவை பார்க்க வருவானா. இவனுக்கும் கொஞ்சம் சபல புத்தி இருக்கு இல்லையா, அதனால மாமா பார்த்து மாமா என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு வந்துச்சுன்னு அவன் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுப்பாரு. அவனும் சொல்ல, டேய் உனக்கு நான் கொடுக்குறது எல்லாமே கடன் தான், ஏன்னா அவர் சொல்றாரு எப்படியும் உன் சொத்து உன் பேர்ல வரும், அப்ப நான் கொடுக்குற பணத்தெல்லாம் வட்டியோட நீ தரணும் சொல்லிட்டு அவன் கேட்கப்பெல்லாம் பணம் கொடுக்குறாரு. சாப்பாடு வந்துடுது,
சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினுக்கிறான் நம்ம தாத்தாஜி. ஆனா இவன் கெட்ட நேரம் பாருங்க, இவன் நல்லா படிக்கிறான் பீனா, ஏன்னா படிப்பு 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 தான், டாக்டர் ஆகணும்னு. இவ கெட்ட நேரம் அப்பதான் அவ பூப்படைஞ்சிரா, பருவம் அடைந்து விடுகிறா. பருவம் அடைஞ்சோடனே அந்த காலத்து நடைமுறை என்னன்னா, பருவம் அடைஞ்ச பிறகு கணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்குவாங்க. இன்னொன்னு பருவம் அடைஞ்சோன்னு அனுப்பி வச்சோன்னே அப்ப வந்து இவர் சொல்றாரு நம்ம டாக்டர், நான் இவர் அனுப்பல, இந்த டாக்டர் வந்து அனுப்பல, ஏன்னா இவனை பத்தி தெரியும் எப்படி அனுப்புறதுன்னு. அவன் நிறைய மொட்டை கட்டுதாசி அனுப்புறான் டாக்டருக்கு. ஏன் உன் பொண்ணா தான் இந்த மாதிரி பண்ணுவியா, அடுத்தவன் பொண்ணுன்றதால ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கின்னு புருஷன் கூட வாழ வைக்காம இந்த மாதிரி பண்றி அப்படின்னு மொட்டை கட்டுதாசி அனுப்புறது, நிறைய ஒரு அசிங்க அசிங்கமா எழுதி அனுப்புறது, இந்த மாதிரி எழுதி அனுப்பிச்சுன்னு இருந்தோன்னே அவருக்கு தெரியும் இவன் தான் செய்யறான். தெரிஞ்சனா ஆனாலும் கேட்க முடியல, கூப்பிட்டு கேட்கிறாரு, அதெல்லாம் நான் செய்யல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஒரு வக்கீல் மூலியமாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் போடுறான், இது மாதிரி என்னுடைய மனைவியை என் கூட அனுப்புங்க, ஏன் என் மனைவி நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டவனே, அந்த காலத்துல பழமையில் ஊறிய சமூகம், அவங்க அப்பா அம்மாவே, அந்த பீனாவோட அப்பா தாத்தா பாட்டியே, அப்பா அவன் கேட்கறது கரெக்ட் தானேப்பா, அவன் பொண்டாட்டியே அவன் கேட்கறான், அவன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு. இந்த டாக்டர் மேல இன்னும் ஏன் கோவம்னா, அவ படிக்க விரும்பினா. அந்த காலத்துல எப்படின்னா, வயசுக்கு வந்த பிறகு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, எப்படியாப்பட்ட முற்போக்கு வியாதி இருந்தாலும் சரி. ஆனால இவனுக்கு ஆசை. அப்ப என்ன பண்ணாரு அவரு, இந்த டாக்டர் ஒரு ஐரோப்பிய ஆசிரியரை கொண்டாந்து வீட்டுல அனுப்பிச்சு வீட்டுல பாடம் நடத்தினார். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல, இந்த முற்போக்கு பழமை சமூகத்துக்கு பிடிக்கலன்னா, ஒரு பொண்ணை கொண்டாந்து படிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்றதுன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அவனை அந்த தாதாஜியை உசுப்பேத்தி அவனை அனுப்புறாங்க. நீ கேளுப்பா, அவன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி நீ கேட்கறதுக்கு ஏன் பயப்படுற, ரைட் எல்லாம் போய் கேளுன்னு அவன் ஒரு வக்கீல மூலம் ஒரு நோட்டீஸ் விடுறான். அப்போ அவர் என்ன பண்றாரு, புரிஞ்சுக்கினேப்பா, நான் உன் பொண்டாட்டியை அனுப்புறதுக்கு நான் ஒன்றும் தடையா இல்லை, நீ வந்து நிதி ஆதாரம் இல்லாம இருக்க, ஒரு வேலை வெட்டி இல்லாம இருக்க, அதனால உன்னை நம்பி எனக்கு அனுப்புறதில்லை. ஒன்னும் இல்லை, கூட ஒரு வீடு பாரு, வீடு பார்த்துட்டு வந்து நீ உன் பொண்ணை கூட்டின்னு போன அனுப்புறேன் அப்படின்னு. இவனுக்கு இவன் இருக்கிறதே மாமா வீட்டுல இருக்கான், இவனுக்கு எங்கிருந்து சொந்த வீடு இருக்கும்போது அதே மீறி வந்து திருப்பி வந்து தன்னுடைய மனைவியே போய் கூப்பிடுறான் அவன் அந்த ருக்மாவை, நீ வா என் கூட குடும்பம் நடத்துறதுக்கு வானா. அவ சொல்றா, நீயே சம்பளம் இல்லை ஒன்றும் இல்லாம இருக்க, உங்க மாமா வீட்டுல இருக்க, நான் அவங்க கூட வரமாட்டேன், அது மட்டும் இல்லாம உங்க மாமா மொழியே சரி கிடையாது, நான் ஒரு தடவை வீட்டுல வந்து அப்படி பாக்குறாரு அவரு, அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு ஆசிரியர் போடுறாரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெண் பேசுறாள்னா இது சாத்தியமே கிடையாதான், வாயை மூடின்னு இருப்பாங்களா அந்த காலத்து பெண்கள். ஒரு பெண் சொல்றாளாம், நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதை பாராட்டணும் அப்படின்னு ஆசிரியர் போட்டா. சொல்றா, நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படி சொன்னோடனே இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க ஒரு வழக்கம் இருந்துதான், அந்த மராத்தியஸ்ல ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கீழ் ஜாதியில என்ன பண்ணுவாங்களாம், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவோம், பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் தருவாங்க. என்னன்னா, ஐயா நீ என்னை விட்டு போயிட்ட, குடும்பம் நடத்த முடியல, எக்கச்சக்க கடை வாங்கிட்டேன் நான், அதனால தயவு செஞ்சு இதை படிச்சு பார்த்துட்டு என்னை வந்து நான் வாங்கின கடனை வட்டி முதலமா எத்தாந்து எங்க வீட்டுல கொடுத்து என்னை இட்டுன்னு போ, நான் இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போயிடு. இது பார்த்து 8 நாளைக்குள்ள நீ வரல, நான் வரந்துடணும், அப்படி வரலன்னா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன், இதுக்கு நீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்க கூடாது இப்படின்னு ஒரு பத்திரிகை போட்டு அவன் வருவானா விட்டு போனா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அந்த மாதிரி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இது கல்யாணம் மறுமணம் செய்வதற்கான ஒரு முறையாக அந்த மராத்திய இதுல அப்ப இருந்தது, அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏன் பீனா பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணி இருக்கணும். ஏன்னா பீனா ஏன் செய்யலன்னா, பீனாவுக்கு மறுமணத்துல கல்யாணத்திலே விருப்பம் இல்லை, அடுத்து இன்னொரு கல்யாணத்துல சிந்திக்கவே இல்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் படிப்பு, டாக்டர் ஆகணும், படிச்சு டாக்டர் ஆகணும். அதனால அவளுக்கு அதை பத்தி யோசிக்கல. அவ வந்து அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போல. அவ இப்படியே இருக்கு சொல்ல, அவன் என்ன பண்றான், ஹைகோர்ட்ல போட்டு இந்த மாதிரி என்னுடைய மனைவியை வந்து என் கூட அனுப்ப மாட்டாங்க, குடும்பம் நடத்த அனுப்ப மாட்டாங்க, நீங்க தான் வந்து என் குடும்ப நடத்துக்கு என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இதுல அந்த நீதிமன்றத்துல வழக்கு தொடரும். இது ஒரு அந்த காலத்துல ஒரு சிக்கலான வழக்கு. என்னன்னா, நம்ம இந்து தர்மப்படி கல்யாணம் ஆனாலே அவன் கணவன் மனைவி தான், கல்யாணம் ஆகி அவன் முடிஞ்சா கணவன் மனைவி தான். ஆனால் அங்க ஆங்கில முறைப்படினா கல்யாணமாகி அவங்கள் முதல் உறவு கொண்டு அந்த வாழ்க்கையை தொடங்கின பண்ணதான் அவங்க கல்யாணம் மனைவியா ஏற்றுக்கொண்டாங்கன்னு அப்படின்னு ஒரு அந்த காலகட்டத்துல இருந்தது. இவங்கக்குள்ள அந்த மாதிரி ஒரு முதல் இரவு என்ற நிகழ்வே நடக்கல, இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கல.
அதனால அந்த நீதிமன்றத்துக்கு ஒண்ணுமே புரியல. இவன் வந்து தன்னுடைய மனைவியாவே வாழலன்னும் போது இவன் எப்படி அவங்க கூட வச்சு அனுப்புறது, இவனை எப்படி நம்ம அனுப்ப முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து பெரிய ஒரு வழக்கா போயிட்டு இருக்கு. அது அவன் போட்ட பெட்டிஷன் அங்க வரதுக்கே 1 வருஷம் ஆகுது. இந்த டிஸ்கஷன் நடந்துக்குது. இது வந்து இங்கிலாந்துல போய் டிஸ்கஸ் பண்றாங்க. இது இந்த மாதிரி பண்ணலாமா? நீதிமன்றத்துல ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய பொண்டாட்டிய உடலுறவுக்காக என்னுடைய அனுப்பி வை சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதே மாதிரி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம அனுப்புறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா அப்படின்னு இங்கிலாந்துல ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்குது. இதை பண்ணலாமான்னு. இது வந்து கோர்ட்ல வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. அந்த தீர்ப்பு இது அந்த அப்பீல் வர்றதுக்கு. அதுக்குள்ள நம்ம பழமையில் உரிய சமூகம் அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. ருக்மாவை 1000 இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், தயவு செஞ்சு கூட என்ன அவங்க வைப்பாடி வச்சுக்கிறான், அதெல்லாம் உனக்கு என்ன, நம்ம சமூகத்துல அதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் வந்து காம்ப்ரமைஸே ஆகல. அப்போ வந்து அந்த அந்த இது வருது, கோர்ட்டுக்கு வருது. அது ஒரு லேடி ஒருத்தர் தீர்ப்பு வருது. அந்த கோர்ட்ல அந்த அந்த இது வரும்போது, தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது. ஒரு பெண் ஒன்று எழுதி போடுறாங்க. அதாவது ஏங்க, இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை கல்யாணம் வேணும் பண்ணிக்கலாம், எத்தனை வைப்பாட்டி வேணும் வச்சுக்கலாம், ஆனா ஆம்பளை எதுவும் கேட்க மாட்டீங்க. பச்சை வயசுல ஒரு குழந்தைய கல்யாணம் பண்றாங்க, அதை கேட்க மாட்டீங்க. ஏங்க, ஒரு திருமணத்துக்குன்னு ஒரு வயதை நீங்க ஏன் பிக்ஸ் பண்ணக்கூடாது? ஒரு பெண் எழுதி போட்டிருக்காங்க அந்த பேப்பர்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால. திருமணத்துக்கு ஒரு 15 வயசு வைங்க, ஆம்பளைக்கு 20 வயசு வைங்க, ஏன் வைக்க மாட்டீங்க? ஏன் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அந்த பெண்ணு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. ஆம்பளைங்க படிக்கிற மாதிரி பெண்கள் கல்வி ஏன் படிக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க? இது போல பல அந்த தீர்ப்பு வழங்கத்துக்கு முன்னாடி அந்த இது படிச்சு பாக்குறாங்க அந்த நீதிபதி. இது அதுக்கும் இந்த இவங்களுடைய இந்த நடப்புங்க ஒத்தி பார்த்தா ரெண்டும் பொருத்தமா இருந்ததால அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இது கேஸ் வந்து இது வந்து உகந்ததே அல்லன்னு அதுல வெற்றி பெற்றுறாங்க ருக்மா. ஆனால் அதை அந்த பத்திரிகையில் அந்த செய்தியை அனுப்பியதே இந்த ருக்மா தான். பின்னாடி ஆசிரியர் அதை அனுப்பியதே ருக்மா தான் அப்படின்னு ஆசிரியர் போடுறாரு. ஆனாலும் சும்மா இருப்பாங்களா? நம்ம அந்த அந்த ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அவனை தூண்டி விடுறாங்க. அந்த பிதாஜி, அது எப்படிடா நீ, அது எப்படி விட்டுடலாம்? அவன் பொண்டாட்டி சொன்னா தீர்ப்புனா நீ சுப்ரீம் மேல்கோர்ட்டுக்கு போன்னு சொல்லி, அவன் பண வசதி இல்லை, அவனுக்காக பணத்தை குத்தி அவன் திருப்பி கேஸ் போடுறான். அந்த ரீஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் மேல் இதுக்கு போறாங்க. இது வழக்காடுது, 1 வருஷமா வழக்காடினோடனே அங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா, அது வந்து பிரிட்டிஷ் இதுக்கு எடுத்துன்னு போறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்து கல்ச்சர், இதுல நம்ம தலையிட வேணாம். ஆனா அவங்க பிரகாரம் அவங்க சொல்றாங்கன்னா, இந்து தர்மப்படி இந்த திருமணம் செல்லும்பா, நீ விருப்பப்படுறியோ விருப்பப்படலையோ அதான் எங்களுக்கு கிடையாது, நீ வந்து அவங்க கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க அந்த லேடி. அப்போ அந்த லேடியை பார்த்து அந்த இவங்க கேட்கறாங்க, ருக்மா, ஏங்க இந்த தீர்ப்புக்கு நான் உடன்படலைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி பெண் பாருங்க. இந்த கேட்கிறவன அந்த நீதிபதி சொல்றாங்களாம், 1 6 மாசம் தண்டனை, இல்ல உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல், இல்ல ரெண்டுமே நடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம், இந்த கேவலமான ஆம்பளை கூட வாழறதோட நான் ஜெயில இருக்கிறது மேல, தாராளமா நான் ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்ணு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா என்னன்னு. அந்த ஜட்ஜுமே வேம்பா, இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசாதம்மா, உனக்கு 1 மாசம் டைம் தரேன், 1 மாசம் யோசி, அவங்க கூட வாழறதான்னு. ஆனா எங்களுடைய தீர்ப்பு நீ அவங்க கூட தான் போய் வாழணும், ஆனா நாங்க கொடுத்துட்டோம், நீ யோசி. அந்த 1 மாசத்துக்குள்ள நீ போய் வாழலன்னா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போயாகும் அப்படின்னு இவன் ஜெயிலுக்கு போற மனநிலைக்கு ரெடியா இருந்தா. அப்போ மெத்த படிச்சவங்க இருக்காங்களே, இங்கிலாந்துல பிரிவியூ கவுன்சில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணு அப்படின்னு ருக்மா கிட்ட சொல்றாங்க. பிரிவியூ கவுன்சிலுக்கு போங்க. அந்த பிரிவியூ கவுன்சில்ல போய் இவங்க அப்ளை பண்றாங்க. அப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வச்சுட்டு அங்க ஒரு பிரிவியூ கவுன்சில் நடக்குது. இவங்க அவங்களுக்குலாம் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நடப்பே இது வரைக்கும் நடந்ததில்லை. எந்த ஒரு பெண்ணும் ஒரு திருமணத்துக்கு வயது கேட்கறா, விவாகரத்து கேட்கறா, இதெல்லாம் நடந்து இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இன்னும் போது அவங்களுக்கு புதுமையா இருக்குது. இது எப்படி கொண்டாடுறது, எப்படி நம்ம சிக்கல் இல்லாம இந்த கிழக்கு இது மாதிரி ஒரு இது வந்து அங்க இதுலயே இருந்திருக்கு, நம்ம இங்கிலாந்துல இருக்குது. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க சட்டத்தையே நீக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கேஸ் ஒரு உடனடியா இருந்தது. அப்போ ஒரு பக்கம் இங்க இவளை சமாதானப்படுத்துற மாதிரி அந்த பிகாஜியை போய் சமாதானப்படுத்துறாங்க. டேய், அந்த பொண்ணுதான் அவங்க கூட வாழ வேண்டாம்னு சொல்லிட்டா, திருப்பி ஏன்டா அவ கூட போற, அவதான் என்ன பண்ணாலும் உங்களை ஒத்துக்கலன்றா. அப்பா அவன் சொல்றான், சரி நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, நான் இந்த கேஸை வித்ட்ரா வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே,
சரி சொல்லிட்டு அந்த 2000 ரூபாய் கொடுத்து அதே அந்த பிரிவி கவுன்சில்ல போய் 2 பேரும் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போட்டுறாங்க. நாங்க 2 பேர் தனியா பிரிஞ்சிடுறோம், பிரிஞ்சு நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து வெளியே வந்துடுறோம் அப்படி சொன்னோன்னே, சரி நீங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்ட பிறகு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான், தாதா பிகாஜி. இவன் என்ன பண்றான், வெளியே வந்த பிறகு லண்டனுக்கு போறான். லண்டனுக்கு போய் டாக்டருக்கான பட்டம் படிக்கிறான், டாக்டர் படிப்பு படிக்கிறான். நல்ல டாக்டர் படிப்பட்டு பெரிய டாக்டர் ஆகி இங்க வர. அப்போ பெண்களுக்கு பெண் மருத்துவர்கள் தேவை என்ற காலகட்டம் தேவைப்பட்ட போது அப்படி மிகச்சிறந்த பெண் டாக்டர்கள் இவ்வளவு ஒருத்தியா தேர்வாகிறான். தேர்வாகி அவங்க அந்த தன் நாட்டுக்கே வந்து அவளுடைய அவ வந்து மருத்துவத்துறை அவ்வளவு பாசம். அதாவது எதை வேணா விட்டு கொடுப்பான் மருத்துவத்துக்காக, அந்த ஏழை மக்களுக்கு சேவை செய்யும், அதான் அவனுடைய எண்ணம். அது மாதிரி இருக்கும்போது ஒரு 25 வருஷமா அவ அந்த அந்த தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அவ ஒரு மருத்துவமனை உடைய அதிகாரியாகி அவ மருத்துவம் செஞ்சு இருக்கும்போது இது ஆசிரியர் போடுற அந்த பிக்காஜி இறந்துடுறான். பிக்காஜி இறந்தவன 25 வருஷம் ஆச்சு, இந்த நடந்து 20 வருஷம் செத்துறான். இவகிட்ட மருத்துவம் பார்க்க வர்றவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா இவ ஒரு அந்த காலத்து பிறகு விதவை இல்லையா, இவளுக்கு வந்து மருத்துவம் தான் ரொம்ப பிடிக்கும். இவகிட்ட மருத்துவம், ஏன்னா நீ வந்து ஒரு விதவை பொட்டு வச்சு நிக்கிற, புடவை கட்டி நிக்கிறன்னு தன்னுடைய மருத்துவத்துக்காக, மருத்துவத்தின் மேல இந்த பாசத்துக்காக வெள்ளை புடவை கட்டிக்கின்னு பொட்டு இல்லாம சேவை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் இருந்து தன்னுடைய 78வது வயசுல அவங்க இறந்தாங்க. இன்னைக்கும் அவங்க அந்த ஆஸ்பத்திரியை வந்து அந்த பீனா அந்த அந்த அம்மா பேர் சொல்லி அந்த ருக்மா ஆஸ்பத்திரின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் இந்த அளவுல முடிக்கிறாரு. இந்த கதையை படிச்சும் போது எனக்கு அப்படியே ஆச்சரியமாச்சு. இந்த காலத்து பெண்களே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது, ஒரு நூற்றாண்டு ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கேஸ போட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கா, அதுக்கப்புறம் தான் சொல்றேன், அதுக்கப்புறம் தான் இந்திய அரசு மூச்சுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்களாம். பெண்களுக்கு இத்தனை வயசு, ஆம்பளைங்களுக்கு இத்தனை வயசு, பெண்களுக்கு கல்யாணமானவங்க விவாகரத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு எழுதுவதற்கு உந்துகோலாக இருந்தது இந்த பீனாவோட கேஸ்ல தான் சொல்லி நம்ம ஆசிரியர் அவர்கள் சொல்றாரு. இன்னும் வந்து 16 பேர் அவர் சொல்றாரு. 16 பேரும் 16 மணிகள். நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடும் நான் நினைச்சேன், அது 8:15 ஆயிடுச்சு. இது 4. அடுத்த இதழில் இன்னும் சில நல்ல முத்துக்கள் இருக்குது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அமைதியாக பொறுமையாக இதுவரை கேட்ட அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த மிகப்பெரிய இந்த நூலை பேசுவதற்கு நான் கேட்டவன்னு எதுவுமே சொல்ல, ஸ்டீபன் சார் பேசுங்கன்னு ஒரு சுதந்திரமா வாய்ப்பளித்த அவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரமேஷ் கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்பீச் பார்த்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து ரமேஷ் அப்படின்னாவே கம்பராமாயணம் அப்படின்ற மாதிரி வருது இல்லாத ஞானியோட ஸ்பீச்சு, அதுவும் சுதந்திர போராட்டத்துல இந்த மாதிரி ஒரு பல பெண்களை பத்தி பேசுறது வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சா இருக்குது. ஆக்சுவலா 4 பேரை பத்தி சொல்லாரு, பிரீத்தி, பீனா, முத்துலட்சுமி, அவங்கள வந்து உப்மா, இவங்கள பத்தி பேசும்போது அது கேட்கறதுக்கும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. கேட்காத செய்தி, இது வரைக்கும் கேட்காத செய்தி, நமக்கு ராமாயணமும் மகாபாரதமும் சிலப்பதிகாரமும் நம்ம கேட்ட செய்திகள், பட் இதெல்லாம் கேட்காத செய்தி. இந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் மக்களுக்கு வந்து இப்ப யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு புதுசா நம்ம கொடுக்குறோம், தகவலை கொடுக்குறோம், புதிய தகவலை கொடுக்குறோம். எவ்வளவு பெண்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எவ்வளவு தூளுக்கு அவங்களோட ஒரு பெண்ணியம் வளர்றதுக்காக, பெண்களுக்கு பெண் உரிமைக்கு எவ்வளவு போராடி இருக்காங்கன்ற செய்தியை நம்ம கொடுக்குறோம்ன்றது மிகச்சிறந்த இது. இன்றைக்கும் பல பெண்கள் இருக்காங்க, பலர் இருக்காங்க அப்படின்றத, பல பெண் கொடுமைகள் நம்ம கண்ணெதிர்க்கே பார்க்கிறோம். அது பெண்களுக்கு பெண்களே தான் நிறைய எதிரியா இருக்கிறாங்கன்றது அது ஒரு பக்கம், அது ஒரு தனி செய்தின்னு வச்சுக்கீங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுத்ததுக்கு ரமேஷ்க்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. பேசுறவங்க பேசலாம். லதா மேடம் பேசுறீங்களா? நான் பேசுறேன். நீங்க தானே? இல்ல எனக்கு நம்ம தான் அப்படி கேட்டோமோ நம்ம பேரன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ரமேஷ் சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க. பிரீத்தி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. அது செகண்ட் ஸ்டோரியில வந்து அந்த சிலப்பதிகாரத்துல மணிமேகலை மாதவி, அது கூட இந்த இது மாதிரி ரிலேட்டட் ஸ்டோரி தான். ஸோ மாதவி இதெல்லாம் கதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து
அதுவும் ரியல் தான் சொல்றாங்க, இதுவும் நீங்களும் ரியலா நடந்ததுன்னு தான் சொல்றீங்க. So, அது மாதிரி இருக்கு. எல்லா பெண்களுமே ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்கள். இன்னைக்கும் சிலர்லாம் சில விதமா கஷ்டப்படுறாங்க, வேற விதமா. ஆனா அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கம்மி ஆயிருக்கு. ஏன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த கருத்து சுதந்திரம் இதெல்லாமே இல்ல. இந்த மாதிரி தளத்துல கூட நாங்கெல்லாம் வந்து பேசியிருக்க முடியாது அன்னைக்கு சுச்சுவேஷனா இருந்திருந்த. ஸோ இதெல்லாம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஹஸ் டு கம். ஆனா ஒரு தடவை நம்ம சிவகுமார் சார் கூட சொன்னேன், இப்பெல்லாம் லேடிஸ் ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா, கம்மியாவே இருந்து பேசாமையே இருந்து இப்ப பேசுறதுனால அதிகம் தோணலாம், அது ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து ஒரு சில எங்கேயுமே எந்த ரூல் கொண்டு வந்தாலும் மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது few% இருக்கதான் செய்யும். சோ அது மாதிரி சிலர் செய்யறாங்க. சோ அதனாலயும் இப்பெல்லாம் ஒரு சிலர் லேடிஸ் ஓவரா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்ப ஸ்டீஃபன் சார் சொன்ன பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்டை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்ப ஜென்ஸுக்கு ஜென்ஸ் தான் எதிரி, ஆனா இதை மட்டும் தான் சொல்றாங்க. இப்ப பெண்களுக்கு பெண்கள் எதிரி, ஆண்களுக்கு ஆண்கள் எதிரி இருக்காங்க, ஆனா அதை யாரும் சொல்றது இல்ல. எல்லாரும் பேசாம போயிட்ட பிரச்சனை இல்ல. இது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த லேடிக்கு லேடி சொன்னது மட்டும் வெளியில பெருசா வருது, அதனால அப்படி சொல்றாங்கன்ட்டு என்னுடைய வியூ. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. லதா மேடம் ஒரு கை தட்டலாம். ஆண்களுக்கு ஆண்கள் எதிரி புதுசு சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். ஓகே, உங்களோட புதிய கருத்து. ஆனா அது எல்லாம் பழைய கருத்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் எதிரியா தான் இருக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். எதுக்காக பெண்களுக்கு பெண்கள் எதிரின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் தான் போராடுறீங்க, நீங்க தான் போராடுறீங்க, நிறைய சுதந்திரம் வேணும்ன்றது. பட் உங்களுக்கு உங்களை முன்னேற விடாது சொல்றதும் உங்களோட வழி வந்தவர்கள் தான் பண்றாங்கன்றது தான் செய்தி. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. எந்த ஆண் போய் ஒரு ஆணை வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான், சண்டை வர்றது எதிரியா இருக்குது வேற காரணங்கள். ஒரு பெண் முன்னேறக்கூடாதுன்றதுக்கு சொல்றது வந்து அந்த அந்த இதுல வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிறாங்கன்றதுதான் செய்தி தவிர, மற்றபடி நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். எங்களுக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. லதா மேடம் மாதிரியும் நம்ம டீம்ல இருக்க பெண்கள் மாதிரியும் மற்றவர்கள் மாதிரியும் கோபம் எல்லாம் கிடையாது. இருக்கிற செய்தியை சொல்றோம், அவ்வளவுதான் விஷயமே தவிர மற்ற இது ஒரு பொதுவான விஷயம் தான். சொல்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அதாவது உண்மையிலேயே ரமேஷ் எப்பவுமே எந்த ஸ்பீச்னாலுமே ரமேஷோடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப உருக்கமா உண்மையிலேயே அவர் எப்படி அவரை உணர்ந்தாரோ அந்த உணர்தலை நமக்கும் ஏற்படுத்தினாரு. அது நிறைய மறந்த அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மறக்கப்பட்ட வீரர்களும் இருக்காங்க, வீராங்கனைகளும் இருக்காங்க. குறிப்பா பெண்களை வந்து அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலத்துல மகாத்மா காந்தி வந்து ஒரு கட்டத்துல வந்து மாணவர்களையும் பெண்களையும் தான் வெளியே வர சொல்றாரு. ஏன்னா ஆண்கள் மட்டுமே போராடி நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு பெண்களையும் வர சொல்லி நிறைய பெண்கள் அப்ப வெளியில வராங்க. பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்த பெண்களை பற்றி தான் நிறைய பேசுனாங்க. நிறைய நமக்கு தெரியாத கதைகள் இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, காஷ்மீர் அந்த வங்காளத்துல வந்து பெண்களை எப்படி வந்து அந்த சில அதிகாரிகள் தவறுதலாக பயன்படுத்துறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. வந்து இந்த மாதிரி எதிர்த்து அவங்களால நிக்க முடியாம வந்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல நம்ம உடன்கட்டை ஏறுதல் கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்ததுதான். பெண்களுக்கு எந்த காலகட்டத்திலும் துன்பம் யாருக்குன்னா பெண்களுக்கு தான். சமீபத்துல நமக்கு நடந்த போர்கள்லயும் நீங்க பார்க்கலாம், இதுக்கு முன்னால நடந்த போர்களாக இருக்கட்டும், எந்த போர்னாலும் சரி, ஒரு அரசன் வெற்றி பெற்றார், அந்த நாட்டில் உள்ள பெண்களை தான் முதல்ல கவர்ந்துட்டு வருவான். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களுக்கான அந்த துன்பம். ஆனா அதை நீங்க ரமேஷ் சொன்ன மாதிரி பெண்களே முன் வர வேண்டும். அதுதான் அது. ஞானி வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர். அவர் எங்களுடைய கல்லூரிக்கே அவர் வந்திருக்கிறார். எங்க கல்லூரிக்கு 2 ஞானியுமே வந்திருக்கிறாங்க. அதனாலதான் ரமேஷ்ட கேட்டேன், கோயம்புத்தூர் ஞானியா இன்னொரு ஞானியா என்று. 2 பேருமே எங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான மனிதர்கள் 2 பேருமே, நல்ல படைப்பாளர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி. 2 ஞானிகளும் உண்மையிலேயே ஞானிகள் தான். அந்த வகையில இன்னைக்கு வந்து மறந்த இந்த
வீராங்கனை எங்க செங்கோட்டையில கோதையம்மாள்னு ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை இருந்தாங்க. இப்ப சமீபத்துலதான் அவங்க இறந்து போனாங்க. கல்லூரியில நாங்க இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு கொடியேற்ற வைப்போம். அந்த ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தாங்க. அதுதான் அதுல வருத்தப்படக்கூடிய விடயம். அதே மாதிரி வாஞ்சிநாதனுடைய மனைவி, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய அந்த போராட்ட களத்துல வாஞ்சிநாதனுடைய மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா 16 நாள் தான் ஆயிருந்தது திருமணம் ஆகி. அவங்கதான் உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகி. அனுப்புறாங்க, அந்த வாஞ்சிநாதனை அனுப்புகிறார்கள். நீங்க போயிட்டு வாங்க, தைரியமா நீங்க சென்று வாருங்கள் அஷ்துரையை சுட்டுக் கொள்வதற்கு என்று அனுப்பும் அந்த ஒரு மனத்திடம் எல்லாம் இன்னைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு பெண்களும் அற்புதமா சொன்னீங்க ரமேஷ். உண்மையிலே பாராட்டுகிறேன். உருக்கமா தான் இருந்தது. எப்படி போராடி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சில வேளையில அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே. சுதந்திரம் என்பது என்ன என்று தெரியாமல் தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களை இன்றைக்கு நிறைய நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்ப எப்படி நமக்கு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் முன்வந்து அதுல ஒரு சில எப்படி சில கதைகள் ஆண்களையும் எழுதப்படவில்லை, நம்முடைய சரித்திரத்துல எழுதல, நிறைய ஆண்களுடைய கதைகள் எழுதப்படவில்லை. அதே போலதான் நம்முடைய பெண்களுடைய கதைகள் எழுதப்படவே இல்லை. 1-2 ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், இது போன்ற ஒரு சிலரைத்தான் நமக்கு காட்டுகிறார்களே தவிர நிறைய பெண்கள் பின்னால் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில அதை நீங்க வெளியில கொண்டு வந்த ஞானிக்கு மிகப்பெரிய பாராட்டு. அது உங்களுக்கு அதை விட பெரிய பாராட்டு. நீங்க அதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கு அதை விட பாராட்டு என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்களை சொல்லி, நெருப்பு மலர்கள் நெருப்பாக இருந்த பெண்களை பற்றி பேசிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல அதை ஏற்பாடு செய்த ஸ்ரீபன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனங்கறிந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 மேடம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? எக்ஸலன்ட். வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ். ரொம்ப அற்புதமான வணக்கம் சார். ரொம்ப அற்புதம். ரியலி ரியலி சூப்பர். கடைசியில அந்த ருக்மாவணி கதை அப்படியே படிப்படியா சொன்னீங்க பாத்தீங்களா. அந்த சட்ட போராட்டம் பாத்தீங்களா, அது படிக்கின்ற ஆர்வம், படிச்சு முடிச்சு அந்த அவங்க எய்ம் பண்ணது கோல் எய்ம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, டாக்டர் ஆனாங்க, சிறந்த டாக்டர் ஆனாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சட்ட போராட்டத்துல எப்படி மீண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரிவியர் கவுன்சில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னாக்கா அந்த காலத்திலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இதெல்லாம் தெரியாத செய்தி, கேள்விப்படாத செய்தி. எனக்கு எனக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த அவ்வளவையும் கோர்வையா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ருக்மா மராத்தி பெண் சட்ட போராட்டத்து மூலம் பெண் ஜெயிச்ச 2 பெண்கள் சொன்னீங்க. மூவாலூர் ராமாவதும் ஆயுதம் வாங்கி இங்க போராடின 2 பெண்கள் சொன்னீங்க. 4 பேருடைய கதையும் ரொம்ப அற்புதம். அதுவும் அந்த பிரீத்தி ரொம்ப மென்மையானவள், ரொம்ப எளிமையானவள். அவளுக்கு அந்த ஒரு கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர் சுடணும்னு ஆசை சுட்டுறா பாத்தீங்களா, அதுதான் பெரிய. ஆனா வீணா தோத்துடுறா. அவனை சுட போறா, தோத்துறா, ஜெயில இருந்து வந்துருக்கா. மூல ராமம் கதையை சொன்னீங்க, அது இல்லாம அவரோட கேள்விப்பட்டதா. ஆனா நினைப்படுத்துது எல்லாத்த விட ஞானிய ஞாபகப்படுத்துறீங்க. ஓப்பக்கங்கள் தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஜூனியர் விடன்லயோ ஆனந்த விடன்லயோ ஐ ரிமெம்பர். குட் ரைட்டர். நல்ல நல்ல ஒரு அட்ராக்டிவா எழுதுவாரு, சொல்லுவாரு, எந்த கருத்தையும் ரொம்ப பிரமாதமா சொல்லுவாரு. கேட்சிங்கா இருக்கும் அவரோட வேர்ட்ஸ் எல்லாம். அவரை ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்ப அருமையான டாக். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நாராயணன் சார் பேசுங்க. நன்றி சார். சார் ரமேஷ், ரொம்ப வித்தியாசமான ஒரு செஷன் கொடுத்தீங்க. வழக்கமான செஷன் இல்லாம ரொம்ப அருமை, அற்புதமா இருந்தது. எனக்கு பிடித்த 2 கேரக்டர்கள் சொன்ன எல்லாமே நல்ல கேரக்டர்கள் தான், மனதில் நிற்கக்கூடிய கேரக்டர்கள். அந்த பிரீத்தி சிவகுமார் சார் சொன்ன மாதிரி சுடணுங்கிற எண்ணம், சுடுறதே எப்படின்னே தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு பெண் துப்பாக்கியை பெற்று சுற்றுக்கா அப்படிங்கும்போது நினைக்கவே முடியாத உண்மையான வீர பெண்மணி தான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அற்புதம். அதாவது நீங்க கற்பனை கூட நினைச்சு பார்த்துக்க முடியாது. அப்போ ஒரு பெண் ஒரு கவர்னரை சுடுவா அப்படிங்கிற நிகழ்ச்சியை கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. ஆனா அதை நடத்தி காட்டியிருக்காங்க அந்த அம்மா. மிகப்பெரிய பாராட்டு. அதை வெளிக்கொண்டிருக்காரு பாருங்க ஞானி, அதை பாராட்டணும். அதை நீங்க நம்ம தளத்துல சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அற்புதம். அப்புறம் அந்த ருக்மா கடைசியா வந்த பெண் டாக்டர் ஆகணும். அதாவது நான் வரலாறு படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் படிக்கவே முடியாது. நீங்க படிச்சாங்க அப்படின்னா வயதுக்கு வந்துட்டாங்கன்னா நிறுத்திடுவாங்க.
என்னுடைய சகோதரி 3 பேருமே 3 பேர்ல 2 பேர் வந்து வயதுக்கு வந்த அப்புறம் படிக்கல அவங்க. நான் சொல்றது வந்து 40, 50கள்ல. அதுவும் அப்ப வந்து அவங்க வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சு ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது மிகவும் பாராட்டப்படியதை வந்து வெளிக்கொணர்ந்திருக்காரு பாருங்க. பல விஷயங்கள் தெரியாம போயிருக்கு. பிரமிப்பாவும் இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து ஒருத்தங்க பேசுனாங்க நம்ம தளத்துல. இந்த கர்நாடகால வந்து 50,000 தேவதாசிகள் இன்னும் இருக்காங்கங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பாக்கெட்ஸ்ல வந்து அந்த தேவதாசி முறை அந்த பேர்ல இல்லாம அந்த வழக்கம் இன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒழிக்காம இருக்கிறது நமக்குத்தான் அது பெரிய அவமானம். ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம தளத்துல கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அற்புதம் சார். நல்லா சொன்னீங்க, மனதில் பதிகிற மாதிரி சொன்னீங்க. பாராட்டு, மகிழ்ச்சி, வாழ்த்து. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். ரொம்ப அருமை சார். அதுனா அதுல இன்னொரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ணல. அவர் அந்த உடன்கட்டை ஏறுவதை பத்தி சொல்றாரு. என்ன பண்ணுவாங்களாம், புடிச்சு தள்ளி விட்டுருவாங்களாம் சார். தள்ளி விட்டுட்டு அந்த பெண்ணு உயிர் துடிச்சு சாவறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. அந்த இடன்கட்டை ஏறிய பெண்ணு இல்ல, அப்படியே கொப்பளம் இதுவா வச்சு அவ சாறதுக்கு 3 மணி அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே மனசெல்லாம் பதறுது. நம்மளுக்கு எப்படி வாழ்ந்திருக்காங்க பசங்க போது ஆசிரியர் சொல்றாரு. உண்மையிலே நன்றி சார், நீங்க சொல்றது. தேங்க்யூ சார். இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, சண்டைக்காரிகள் இல்லை என்றால் ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கண்டிப்பா சண்டைக்கு பெண்கள் சண்டை போட்டாதான் ஒரு தீர்வே கிடைக்குது. குடும்பத்திலேயே ஆகட்டும், ஒரு சண்டை போராட்டம் ஆரம்பிச்சாதான் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதோட கரெக்டா சொல்லியிருக்காரு. மிக சாதாரண பெண்கள் அசாதாரணமான வேலைகள் செய்யிருக்காங்க ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. நீங்க சொல்றது ரத்னவேடியல் சார், வாங்க நீங்க பேசுங்க. ரத்னவேடியல் சார். ரத்னவேல் அவரு வேற எங்கேயா இருக்காரு, பிஸியா இருக்கிறாரு அவரு. எங்க எழுந்து போனாரு. பாய் பாய் பேசுங்க. வாங்க வாங்க முருகேசன் சார் பேசுங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து அவரு முடிக்கும் தருவால தான் நான் இணைந்தேன் இதுல. பட் இந்த பெண்களை பத்தி பேசியிருக்கு, இந்த அந்த புத்தகத்துல பேசியிருக்காங்க போல இருக்கு. நான் கண்டிப்பா நாளை காலைல அதை ஃபுல்லா யூடியூப்ல இருந்து எடுத்து பார்ப்பேன் நல்லா. இப்போ வந்து சாவித்திரி பாய் புலே வந்து கல்வியில வந்து பயங்கர செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்க. 1880s அது மாதிரி. அவங்களை பத்தி எதனாச்சும் சொல்லியிருக்காரு அவரு புத்தகத்துல? வருது பின்னாடி. அவர் வந்து மொத்தம் 16 பெண்களை பத்தி சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு வெறும் 4 பேர் தான் சொன்னேன். நீங்க சொன்னவங்க எல்லாம் பின்னாடி வர்றாங்க. அதெல்லாம் வந்து அது ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்பவே மணி 8:15 ஆயிடுச்சு. அதனால அடுத்த பகுதி வரும்போது நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, நான் நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு வாழ்த்துக்கள். நீங்க கூப்பிட்டுங்க, நான் 2 மினிட்ஸ்ல வரேன். கேஸ் சரி சார், சரி சார், சரி சார். நன்றி நன்றி சார், மிக்க நன்றி சார். அடுத்து சார் ரிஃபாய் பாய், நீங்க பேசலாம். ஆமா, வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையான ஒரு வித்தியாசமான தலைப்பு, நெருப்பு மலர்கள். இன்னைக்கு நிறைய நம்ம எம்எம்முடைய மலர்கள்லாம் இன்னைக்கு கம்மியா வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எல்லாம் வந்து பெரிய இதுதான். கதையை முழுமையா கேட்க முடியல. இருந்தாலும் ஒரு அருமையான புதிய கோணத்துல உங்களுடைய அந்த பேச்சு அமைஞ்சிருக்குங்கிறத வந்து ஃபீட்பேக்ல தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க புத்தகத்துல ஒரு 10-14 பேரை அடையாளப்படுத்திருக்கிறதாக தகவல் சொன்னீங்க. இப்போதைக்கு வாழக்கூடிய பெண்களும் நிறைய இருக்கிறாங்க. சாதித்து வரக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆளுமை மிகுந்த பெண்கள்லாம் இப்போ நல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய கதையை முழுமையா நான் கேட்டுட்டு உங்க தகவல் தரேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். வேற யாராவது பேச விரும்புவோம் பேசலாம். இல்ல ஞானி பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் இவ்வளவு புக்கள் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாது சார். இந்த புத்தகமே வந்து எனக்கு ஒரு பட்டிமண்டபத்துல ஒரு தலைப்பா கட்டது. நான் சும்மா அப்படி படிச்சேன் சார். அந்த புத்தகத்தை கீழே வைக்க தோணல. அவரு எனக்கு உண்மையிலே ரொம்ப பாதிச்ச இந்த ருக்மாவும் நம்ம இந்த பீனா, அந்த 2 சகோதரிகள் எந்த அளவுக்கு ஒரு துணிச்சல். அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இந்த வெறுப்பு இல்லை, இந்த நாட்டுல இந்த மாதிரி அக்கிரமம் பண்றாங்களே அப்படின்னு அந்த பெண்கள் பொங்கி எழுதுறாங்க பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு அதை படிச்ச போது உண்மையிலே அதெல்லாம இந்த ருக்மா தான் இன்னைக்கு இந்த 18 வயசு வர்றதுக்கும் அந்த விவாகரத்துக்கும் அந்த காலத்துல 150 வருஷம் ஒரு விதை போட்டிருக்காங்கன்னும் போது அந்த காலத்துல சொல்லவே முடியாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, வாயே திறக்க முடியாது லேடிஸ். அந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலா இருந்திருக்காங்க பார்க்கும்போது இதை கொண்டது ஆசிரியர் நீங்க சொன்ன மாதிரி ஞானி அவர்களுக்கு
நான் உண்மையில ரொம்ப நன்றி சொல்லணும். இதெல்லாம் அவர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கொண்டாந்து இருப்பாரு. இதெல்லாம் அவர் ஒன்னே எழுதிட மாட்டாரு, எல்லாத்தையும் ஆராய்ந்து அது தகவல் திரட்டி இருப்பாரு. அந்த மாதிரி அவர் சொல்லும்போது இந்த மாலை இதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்களே, இதெல்லாம் பாடத்திட்டத்துல கொண்டு வரலாம், ஆனா இதெல்லாம் கொண்டு வராம விட்டுட்டாங்க. எதனான்னு தெரியல. இந்த மூவலூர் ராமாதாமையெல்லாம் நான் வந்து ஏதோ திருமண கொடை அப்படிதான் எனக்கு தெரியும். யாரும் மூவலூர், அப்புறம் பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயம் அவருக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கொண்டாந்து இருக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நீங்க கேட்டு எல்லாரும் சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, எல்லாம் நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம், மற்றவங்களுக்கு புரியுறபடி உள்வாங்கபடி சொல்லியிருக்கோம்னு சொன்னது. அவரை பத்தி கேட்ட இன்னும் ஒரு விஷயம், நம்ம MOM குரூப் மாதிரி அவர் வீட்டுல அசோக் நல்ல இங்கேதான் வீட்டுல எவ்ரி சண்டேவா மந்த்லி ஒரு சண்டேவா ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த குரூப் மீட்டிங் இப்போ நம்ம நடத்துறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு அவர் வீட்டுக்குள்ள போட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஞானி தானே இவரு? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா இந்த விஷயம்? எனக்கு தெரிஞ்சு அவர் டெய்லி காலையில எல்லா தொலைக்காட்சிகளுடைய அந்த விவாதத்துல கலந்துப்பார். நான் அதை பார்த்திருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு விவாதத்துல கலந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். நான் நல்லா பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும். அவருடைய ஸ்பீச் வந்து நியூட்ரலா தான் இருக்கும். அதை ஒரு சைடா இருக்காது, இந்த சைடா இருக்காது, நல்லா ஞாபகமா சொல்லுவாரு. ஆனா அவரு இறந்ததும் தெரியும், அவர் ஞானி அவர்கள் இறந்ததும் தெரியும். ஆனா நீங்க சொன்னதுல சிறப்பா பக்கங்கள் தான், அதோட சிறப்பு பக்கங்கள் அருமையா இருக்கும். விரும்பி படிச்ச பக்கங்கள் அது, அந்த பக்கங்கள்ன்றது அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மகிழ்ச்சி. ரத்னவேல் சார் தான் பேசல, அவர் வெளியில இருக்காரு. அதான் யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க. எத்தனை கதை இருக்கு ரமேஷ்? மொத்தம் 16 பெண்களை பத்தி எழுதியிருக்காரு சார் அவரு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்ததால இதை எடுத்துக்கிறேன். அடுத்த வாட்டி வந்து நம்ம அந்த ஆசிரியர்களுடைய அதெல்லாம் தேவையில்லைன்னும் போது நம்ம ஓரளவுக்கு முடிச்சிடலாம். மற்றதெல்லாம் ஒரு பக்கம் 2 பக்கம் தான். நம்ம அடுத்த இதுல ஃபுல்லா அடுத்த முடிச்சிடலாம் இருக்கும். ஏன்னா இதோட ஆசிரியருடைய உரை, அவரை பத்தி தான் எதுவுமே தேவையில்லை, நம்ம நேரம் அதுக்குள்ள போயிடலாம் போது எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்தால இது சொல்லணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இது நான் கூட இந்த கதாபாத்திரங்களை கேள்விப்பட்டதே இல்லை. அது மத்தவங்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு ஆசை. இந்த மாதிரி கொடுக்கும்போதுதான் மத்தவங்களுக்கும் தகவல் போய் சேரும். நல்ல ஒரு இது, நல்ல புத்தகம். மகிழ்ச்சி. அருமையான கதைகள்ன்றதை விட நடந்த நிகழ்ச்சிகள்ன்றதுதான் முக்கியம். இந்த நடந்த நிகழ்ச்சிகள்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள். ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கதை இல்ல